ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இது ஷர்மிளா பிராங்கோவின் உயிரானவனே நாவல் பகுதி 14 முதல் 22 முடிய. வாசிப்பது ஷர்மிளா பிராங்கோ. ஃப்ரெண்ட்ஸ், இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கதைக்குள்ள போலாம். மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருந்த அருண் ஒரு வாரம் கழித்து வீட்டை அடைந்தான். அவனோடு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருந்த குற்றவாளியை காவலர்கள் சிறையில் அடைத்தனர். அவனிடம் விசாரித்த போது 25 லட்சம் ரூபாய் கொடுத்து அருணின் கம்ப்யூட்டரில் இருக்கும் ரகசியத்தை அல்லது கம்ப்யூட்டரையே கடத்தி வர முன்பின் பழக்கமில்லாத ஒருவர் கூறியதாக கூறினான். கம்ப்யூட்டரை ஓபன் செய்ய இயலாததால் கம்ப்யூட்டரை தூக்கி செல்ல தயாரான போது அருணும் ராகுலும் வந்து தன்னை பிடித்து விட்டதாகவும் அவன் கூறினான். அவனிடமிருந்து அதிகப்படியான வேறெந்த தகவலும் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. அருணை ஏதோ காரணத்திற்காக யாரோ கொலை செய்ய முயற்சிக்கிறார்கள் என்று போலீசாருக்கும் அவன் என்ன வேலை செய்கிறான் என்று அறியாத தாமரையின் வீட்டாருக்கும் புரிந்தது. அருணின் உயிருக்கு எப்போதும் ஆபத்து இருப்பதால் அவனிடமிருந்து விலகிக் கொள்ள முடிவு செய்தாள் பாரிஜாதம். அவனை சுற்றி நடந்தால் தன் உயிர் மிஞ்சாது என்று அவள் பயந்ததுதான் அதற்கு காரணம். நாட்கள் மெல்ல நகர்ந்தது. எதிரி நாட்டவருக்கு பணிபுரியும் இந்தியர்கள் ஒவ்வொருவராக இராணுவத்தின் பிடியில் சிக்கிக் கொண்டனர். மிக விரைவாகவே மீதமிருந்த 45 பேரும் பிடிபட்டு விட்டதாக தகவல் வந்தது. ஆனாலும் அருணுக்கு ஏற்படுத்தியிருந்த காவலை தொடருமாறு இராணுவம் ராகுலுக்கு உத்தரவிட்டிருந்தது. அருண் சில சமயங்களில் இரவு பகல் பாராமல் கம்ப்யூட்டரின் முன் அமர்ந்து தன் வேலையில் மூழ்கியிருப்பான். அந்த நேரங்களில் ராகுல் அவனுக்கு பாதுகாப்பாக மிகவும் கவனமாக வீட்டின் வெளியே நோட்டமிட்டபடி அமர்ந்திருப்பான். அன்றும் அருண் கம்ப்யூட்டரின் முன் அமர்ந்து வேலையில் மூழ்கியிருக்க அப்போதுதான் தாமரை தரணி இருவரும் மதிய உணவை எடுத்துக்கொண்டு வயலுக்கு புறப்பட்டனர். நந்தினி சென்னையில் வளர்ந்த நாகரிக பெண் என்பதால் வீட்டிலேயே முடங்கி கிடந்தாள். மதியம் அசோக் உணவு உண்ண வீட்டிற்கு வருவதுதான் வழக்கம். தாமரை தரணி இருவரும் வாழைத்தோப்பை அடைந்த போது சாலையில் ஒரு இளைஞன் தன் பைக்கில் வேகமாக பாய்ந்து செல்வதை இருவரும் கண்டனர். சிறிது தூரம் சென்றவன் தன் பைக்கை சாலையோரம் நிறுத்திவிட்டு நடந்து செல்வதை கண்டாள் தாமரை. தரணி, எனக்கு என்னவோ அந்த வாலிபனை பார்த்தா சந்தேகமா இருக்குது. அவன் நம்ம ஊருக்காரன் கிடையாது. நான் செல்ல வேற எடுத்துட்டு வரல. உன்கிட்ட செல் இருக்கா தரணி என்று கேட்டாள் தாமரை. இல்ல அண்ணி, நானும் எடுத்துட்டு வரல என்று தரணி பதிலளித்தாள். சரி தரணி, நீ சாப்பாட்டை எடுத்துட்டு வயலுக்கு போ. நான் குறுக்கு வழியா வீட்டுக்கு போய் ராகுல் கிட்டையும் அவர்கிட்டையும் விஷயத்த சொல்லிடுறேன் என்றவள் கையில் இருந்த கூடையை தரணியிடம் கொடுத்தாள். சரி அண்ணி, நானும் சாப்பாட்டை கொடுத்துட்டு சீக்கிரமா ஓடி வந்துடுறேன் என்று தரணி கூறினாள். தாமரை வீட்டை நோக்கி ஓட ஆரம்பித்தாள். கண்ணெட்டும் தூரம் வரை அந்த இளைஞனை காணவில்லை. இவன் எங்க போய் தொலைஞ்சான் என்று மனதில் எண்ணியபடியே வேகமாக ஓடி வீட்டினுள் வந்தாள் தாமரை. தாமரை வேகமாக ஓடி வீட்டினுள் வருவதை கவனித்த ராகுல் தன் அறையிலிருந்து வேகமாக ஓடி தாமரையின் அருகில் வந்தான். என்ன ஆச்சு, ஏன் இப்படி பயந்து ஓடி வரீங்க என்று கேட்டான். ஆமாங்க, ஒரு வாலிபன் ஊருக்குள்ள வந்திருக்கான். அவனை பார்த்தா எனக்கு சந்தேகமா இருக்குது. அவன் என் முன்னாடி தான் நடந்து போயிட்டு இருந்தான். அவன் பின்னாடியே தான் நான் ஓடி வந்தேன். ஆனால் கண்ணெற்ற தூரம் வரைக்கும் அவனை எங்கேயுமே காணோம். அதுக்கப்புறம் குறுக்கு வழியா நான் வீட்டுக்கு ஓடி வந்தேன் என்று ராகுலிடம் தாமரை கூறும்போதே அவள் கண்கள் மிகவும் தற்செயலாக வீட்டின் எதிரே நின்றிருந்த அந்த பெரிய மரத்தின் மீது விழுந்தது. அப்போது அந்த மரத்தின் மீது மிகவும் வசதியாக ஏறி அமர்ந்திருக்கும் அந்த இளைஞனை கண்டு அதிர்ந்தாள் தாமரை. அவன் கையில் ஒரு துப்பாக்கி இருந்தது. அவன் அருணின் அறையை பார்த்து குறிவைத்து அமர்ந்திருப்பதை கண்டு அவள் நடுங்கி போனாள். அதோ அவன் அந்த மரத்தில் இருக்கான் என்று கூறியவள், எனக்கு உங்களை ஒருத்தன் ஷூட் செய்ய போறான் என்று அருணுக்கு குரல் கொடுத்தாள். சட்டென்று இருக்கையிலிருந்து எழுந்த அருண் அதே வேகத்தில் கீழே படுத்தான். அடுத்த நொடி குண்டு ஒன்று பாய்ந்து வந்து சுவரில் துளைத்தது. அதை கண்டு அருண் அதிர்ந்து போனான். தான் இப்போது கீழே படுக்காமல் இருந்திருந்தால் அந்த குண்டு சரியாக தன் தலையை துளைத்து சென்றிருக்கும் என்று அவன் நடுக்கத்தோடு உணர்ந்தான். வேகமாக செயலில் இறங்கிய ராகுல் தன் துப்பாக்கியால் மரத்தின் மீது அமர்ந்திருந்த அந்த வாலிபனின் காலில் குறிப்பார்த்து சுட்டான். அவனை கொல்ல வேண்டும் என்பது அவன் நோக்கமல்ல. அவனை பிடித்து அவனை ஏவியது யார் என்று கண்டுபிடிக்க வேண்டும்.
அப்படி அருணுக்கு இருக்கும் ஆபத்தை நிரந்தரமாக துடைத்து மாற்ற வேண்டும் என்பதுதான் அவன் குறிக்கோளாக இருந்தது. ஆனால் அருண் தப்பிவிட்டான் என்பதை கண்ட அந்த இளைஞன் வேகமாக மரத்திலிருந்து இறங்க ராகுலின் துப்பாக்கியிலிருந்து புறப்பட்ட குண்டு அவன் தோளை பதம் பார்த்தது. வேகமாக மரத்திலிருந்து இறங்கி ஓடிய அந்த வாலிபனை அருண் ராகுல் இருவரும் பின்னால் துரத்தி வந்தனர். அதற்குள் சாப்பாட்டை கொடுத்துவிட்டு வேகமாக வீடு திரும்பி கொண்டிருந்த தரணி சாலையோரத்தில் நின்றிருந்த அந்த இளைஞனின் பைக்கை கண்டாள். ஒருவேளை இது தன் அண்ணனை தாக்க வந்தவனின் பைக்காக இருக்குமோ என்று எண்ணியவள் அந்த பைக்கின் இரு டயரின் காற்றையும் இறக்கிவிட்டாள். புஷ் என்ற சத்தத்தோடு இரு டயரின் காற்றும் வெளியேறியது. அதன்பின் வீட்டை நோக்கி தரணி நடக்க தயாராக தோளில் குண்டுபட்ட காயத்தோடு வேகமாக ஓடி வரும் அந்த இளைஞனை கண்ட தரணிக்கு ஏதோ பொறி தட்டியது. சட்டென்று தன் கைக்கு எட்டிய ஒரு கம்பை கையில் எடுத்து அவன் காலை நோக்கி வீசினாள். அப்படி ஒரு தாக்குதலை அந்த இளைஞனும் எதிர்பார்க்கவில்லை. அவன் காலில் கம்பு பட்டதும் தடுமாறி போன இளைஞன் கீழே விழுந்தான். ஆனாலும் சட்டென்று எழுந்து கொண்டவன் கோபமாக தரணியை பார்த்து தன் கையில் இருந்த துப்பாக்கியால் அவளை சுட குறிப்பார்த்தான். தரணியின் இதயம் ஒரு நிமிடம் நின்று போனது. அவனை துரத்தி கொண்டு அருண் ராகுல் இருவரும் ஓடிவர சட்டென்று அவன் ஓடி வந்து தன் பைக்கில் ஏறி பைக்கை கிளப்ப தயாரானான். ஆனால் 2 டயரின் காற்றையும் தரணி இறக்கி விட்டிருந்ததால் பைக் நகர மறுத்தது. அதற்குள் ஓடி வந்த அருண் ராகுல் இருவரும் அந்த இளைஞனை பிடித்தனர். அவன் துப்பாக்கியால் சுட முயல ராகுல் காலை உயர்த்தி அவனை அடித்தான். துப்பாக்கி எகிரி கீழே விழுந்தது. தரணி ஓடி வந்து துப்பாக்கியை கையில் எடுத்துக்கொண்டாள். தாமரை போலீசிற்கு தகவல் தெரிவித்திருந்தாள். தாமரையும் வேகமாக ஓடி சம்பவ இடத்திற்கு வர போலீஸ் ஜீப்பும் அங்கு வந்து நின்றது. விரைந்து வந்த போலீஸ் ஜீப் அப்படியே அந்த இளைஞனை தூக்கி போட்டுக்கொண்டு கிளம்பியது. அருண் மீது 2 முறை தாக்குதல் நடக்க தாமரை நிலை குலைந்து போனாள். அவள் முகம் வாடி போயிருந்தது. அதை அருண் கவனிக்கவே செய்தான். ஆனால் அவளை சமாதானம் செய்யவோ அவள் அருகில் வந்து அவளை தன்னோடு சேர்த்து அணைக்கவோ அவனால் இயலவில்லை. ராகுல் அருண் இருவரும் போலீஸ் ஜீப்பை பின்தொடர்ந்து சென்றனர். குண்டடிப்பட்ட அந்த இளைஞனை மருத்துவமனையில் போலீசார் சேர்த்திருந்தனர். அவனை பரிசோதித்து பார்த்த டாக்டர் எந்த பிரச்சனையும் இல்லை, குண்டை மட்டும் வெளியே எடுத்தால் சிறிது நாட்களில் அவன் காயம் குணமாகிவிடும் என்றார். அந்த இளைஞனை விசாரித்த போது அவன் ஒரு வேலையில்லா பட்டதாரி. NCCயில் துப்பாக்கி பயிற்சி பெற்ற அவனுக்கு வேலை வாங்கி தருவதாக ஆசை காட்டி இப்படி ஒரு வேலையை செய்து வர ஒருவன் ஏவி இருந்தான் என்று தெரிய வந்தது. அது யார் என்று கேட்டபோது பேர் ஊர் எதுவும் தெரியாது என்று பதில் வந்தது. ஏதாவது அடையாளம் இருந்தால் கூறுமாறு போலீசார் அவனிடம் கேட்க, தன்னை ஏவியவனின் இடக்கை செயல் இழந்தது போல் இருப்பதாக அந்த இளைஞன் கூறினான். அந்த இளைஞனிடமிருந்து சேகரிக்க வேண்டிய தகவல்கள் அனைத்தையும் போலீசார் சேகரித்தனர். அதன் பின் SI அருணின் அருகில் வந்தார். சார், என்ன சார் இது? அடிக்கடி உங்களுக்கு இப்படி ஆபத்து வருதே, அப்படி என்ன வேலை தான் சார் நீங்கள் பார்க்குறீங்க? ஆர்மி கூட ரொம்ப கவனமாக உங்களை பாதுகாக்குது. நேற்று ஸ்டேஷனுக்கு ஆர்மியிலேருந்து ஃபோன் வந்தது, இந்த வாரம் உங்கள் மேலே தாக்குதல் நடக்க போகிறதா. இந்த வாரம்னு சொன்னதால் இன்றைக்கே தாக்குதல் நடக்கும்னு நாங்கள் கொஞ்சமும் எதிர்பார்க்கலை. அதனால தான் நாங்கள் கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்துட்டோம். எங்களை மன்னிச்சிடுங்க சார் என்று SI மிகவும் வருத்தத்தோடு கூற, பரவாயில்லை சார், ஆனால் இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது தகவல் வந்தால் உடனே அதை எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. நான் கொஞ்சம் கவனமாக இருந்துப்பேன்ல. இன்றைக்கி என்னுடைய மனைவி தான் என்னோடய உயிரை காப்பாற்றியிருக்காங்க. அவன் ஷூட் பண்ணது எனக்கு பட்டிருந்தா சரியாக அது என்னோட தலையை தொலைச்சிருக்கும் என்று சிறிது நடுக்கத்தோடு அருண் கூறினான். சாரி சார் என்றார் SI. பரவாயில்ல சார், இனிமேலாவது கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்களால் எனக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியலாட்டியும் பரவாயில்ல, இந்த மாதிரி ஏதாவது தகவல் வந்தால் அதை எனக்கு கைமாறுங்க போதும் என்றான். கண்டிப்பாக சார், உங்களுக்கு தகவல் தரோம், அதே மாதிரி நாங்களும் கவனமாக இருந்துக்கிறோம் என்று SI கூற, அவரிடம் விடை பெற்று அருண் ராகுல் இருவரும் வீட்டை நோக்கி வர, ராகுல், ஆர்மியிலிருந்து உங்களுக்கு எந்த இன்ஃபர்மேஷனும் வரலையா என்று அருண் கேட்டான். எனக்கும் நேற்றுக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருந்தது, அதனால தான் நான் ரொம்ப கவனமாக இருந்தேன். சும்மா உங்ககிட்ட விஷயத்த சொல்லி பயமுறுத்த வேண்டாம்னு எனக்கு தோணிச்சு, அதனால தான் நானும் பேசாமல் இருந்துட்டேன். ஆனால் இப்படி ஒருத்தன் மரத்து மேலே ஏறி இருந்து
உங்களை ஷூட் பண்ணுவான்னு சத்தியமாக நான் கனவுல கூட நினைக்கல என்று ராகுலும் வருத்தத்தோடு கூறினான். இல்லை ராகுல், இப்படி ஏதாவது இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைச்சா கண்டிப்பாக நீங்கள் எனக்கு தகவல் தந்தாகணும். ஏன்னா என்னோட உயிர் மட்டும் இல்லை, என்னுடைய குடும்பத்தாரோட உயிரையும் காப்பாற்ற வேண்டிய நிலைமையில் நான் இப்போ இருக்கேன். வீட்டில் எல்லாருமே வயலில் வேலைக்கு போகிறவங்க. வயலில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போ என்ன தாக்க வர்றவன் அது என்னுடைய குடும்பம்னு தெரிஞ்சு வச்சுட்டு அவங்களுக்கு ஏதாவது ஆபத்தை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது. எனக்கு ஆபத்துன்னு சொல்லும்போது அது என்னை மட்டும் பாதிக்காது, என்னை சார்ந்தவங்களையும் பாதிக்கும். இன்னைக்கு நீங்களே பார்த்தீங்கல்ல, அவன் தரணியை ஷூட் பண்ண தயாரானதை. நாம் மட்டும் சரியான நேரத்துக்கு அங்கே போகலைன்னா அவன் கண்டிப்பாக தரணியை ஷூட் பண்ணியிருப்பான். அதனால் ப்ளீஸ் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எனக்கு முதல்ல இன்ஃபார்ம் பண்ணுங்க. நான் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறேன். என்னோடய குடும்பத்தில் இருக்கிறவங்களையும் சேஃபாக இருக்க வைக்க வேண்டியது என்னுடைய கடமை. சாரி அருண், நீங்கள் சொன்ன இந்த விஷயத்த நானும் யோசிக்கலை. உங்களுக்கு ஆபத்துன்றதுனால உங்களுக்கு மட்டும் பாதுகாப்பு கொடுத்தா போதும்னு தான் நான் இது வரைக்கும் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இன்னைக்கு நடந்த சம்பவத்தோட எனக்கு விஷயங்கள் நல்லாவே புரிஞ்சிருச்சு. இனி ஏதாவது பிரச்சனைன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு தகவல் தரேன் என்று ராகுல் கூறினான். வீட்டை அடைந்த அருண் தன் அறைக்கு வர மிகவும் சோகத்தோடு படுக்கையில் படுத்திருக்கும் தாமரையை கண்டான். அவளை எப்படி சமாதானம் செய்வது என்று அவனுக்கு எதுவும் புரியவில்லை. அவள் பார்வை வீட்டின் சுவரில் துளைத்திருந்த அந்த குண்டின் மீதுதான் இருந்தது. அவள் கண்கள் நிறைந்து வழிந்து கொண்டிருப்பதையும் அருண் கண்டான். மெல்ல நடந்து வந்த அருண் அவள் தோளை தொட்டான். அப்போதுதான் அருண் அறைக்குள் வந்ததை அவள் கவனித்தாள். சட்டென்று எழுந்த தாமரை அவனை கட்டி அணைத்து அழுதாள். ஏ தாமரை, என்னம்மா இது? எனக்கு தான் எதுவும் ஆகலையே. நான் தான் தப்பிச்சுக்கிட்டேனே, நீ தான் என்னை காப்பாற்றிட்டியே, அப்புறம் ஏன் அழற என்று அருண் கேட்க, என்னங்க இது? அடிக்கடி உங்களை கொலை பண்ண முயற்சி நடக்குது. இது இப்படியே போனால் எப்படி சரியாகும்? உங்களை யார் கொலை பண்ண முயற்சி பண்ணுறாங்கன்னு சீக்கிரமாக கண்டுபிடிச்சு அவங்கள போலீஸ்கிட்ட இல்லை ஆர்மிக்கிட்ட கொடுத்துட வேண்டியது தானே. நிம்மதி இல்லாமல் இருக்குது. ஒவ்வொரு நாளும் பயந்து பயந்து சாக வேண்டியதாக இருக்குது என்று தாமரை அழுதபடியே கூற, சரிம்மா, இனிமே களத்தில் நானே இறங்க போகிறேன். என்னை யார் கொலை பண்ண முயற்சி பண்ணுறாங்கன்னு நானே கண்டுபிடிக்க போகிறேன். நீ பயப்படாத, தைரியமாயிரு என்றான். அப்போது அவனது செல்போன் ஒலித்தது. செல்லை எடுத்து பார்த்தான் அருண். சுனிலிடமிருந்து தான் அழைப்பு வருகிறது. ஃபோனை எடுத்து, ஹலோ சுனில், சொல்லு, எப்படி இருக்கீங்க 2 பேரும் என்று கேட்டான். நாங்கள் 2 பேரும் ரொம்ப நல்லா ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம் என்று சுனிலிடமிருந்து பதில் வர, கங்கா என்ன பண்ணுறா? அவள் உங்ககிட்ட இப்போ எப்படி நடந்துக்கிறா என்று ஆவலோடு கேட்டான் அருண். கங்கா இப்போ முழுசாக என்னுடைய மனைவியாக மாறிட்டா. அவள் இப்போ என் மேலே ரொம்ப பாசமாக உயிராக இருக்கா. ரொம்ப தேங்க்ஸ்டா அருண். டேய், நீ எதுக்கிட்ட தேங்க்ஸ் சொல்கிற? என்னுடைய கங்காவை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு நான் தான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். சரிடா, கங்கா பக்கத்தில் இருந்த ஃபோனை கூட என்று அருண் கூற, சுனில் கங்காவிடம் ஃபோனை கொடுத்தான். ஹலோண்ணா, எப்படி இருக்கீங்க என்று கங்காவின் குரல் உற்சாகமாக கேட்க, அவள் எவ்வளவு மகிழ்ச்சியில் இருக்கிறாள் என்பதை அருண் உணர்ந்தான். ரொம்ப நல்லா இருக்கோம்மா, நீ எப்படி இருக்க என்று அருண் கேட்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன்னா, ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் என்று கங்காவிடமிருந்து பதில் வந்தது. சிறிது நேர உரையாடலுக்கு பின் அழைப்பு துண்டிக்கப்பட்டது. அதன் பின் கங்கா தரணியை அழைத்து வீட்டில் என்ன விசேஷம் என்று விசாரித்தாள். அப்போது தரணி தான் இன்று வீட்டில் நடந்த சம்பவங்களை எடுத்து கூறினாள். அதை கேட்டு கங்கா, சுனில் இருவரும் அதிர்ந்து போயினர். அருணை அழைத்த கங்கா அதன் பின் தரணியை அழைத்தாள். அப்போதுதான் தரணி கங்காவிற்கு திருமணம் நடந்த அன்று முதல் இன்று வரை நடந்த சம்பவங்களை ஒன்றுவிடாமல் கூற, கங்கா, சுனில் இருவரும் அதிர்ந்து போயினர். ஏய் தரணி, என்னடி சொல்ற? அப்புறம் ஏண்டி வீட்டில இருந்து யாருமே எனக்கு ஒரு ஃபோன் கூட பண்ணி ஒரு வார்த்தை கூட சொல்லலை என்றாள். அக்கா, நீயே கல்யாணம் பிடிக்காம எல்லார் மேலேயும் கோவமாக தான் இங்கேருந்து போன. அது மட்டும் இல்லை, உங்ககிட்ட விஷயத்த சொல்லி உன்னை வேதனைப்படுத்த வேண்டான்னு வீட்டில் எல்லாருமே நினச்சாங்க. கல்யாணம் முடிஞ்சு ஈரோடு போன நீ இன்னைக்கு தான் முதல் தடவை வீட்டுக்கு ஃபோனும் பண்ணுற. இப்போ தான் உனக்கு எங்கள் மேலே இருந்த கோபம் போயிருக்கு. அதனால தானே நீ ஃபோன் பண்ண. இப்போ கூட உங்ககிட்ட எதுவும் சொல்ல வேண்டான்னு தான் நானும் நினச்சேன். ஆனால் மனசு கேட்கல. ஒருவேளை நாளைக்கு இதை விட பெரிய ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா நீ என்கிட்ட கேட்க மாட்டியா? நீயாவது ஒரு வார்த்தை சொன்னியான்னு.
அதனால தான் இப்போ இந்த விஷயத்த பெரியவங்க சொல்ல வேண்டாம்னு சொல்லியும் கேட்காம நான் உங்ககிட்ட சொல்கிறேன் என்றாள் தரணி. சரி தரணி, இனிமே அங்கே என்ன பிரச்சனை நடந்தாலும் வீட்டில் இருக்க யாரும் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்ல போகிறதில்ல. நீயும் என்ன மறந்துடாத. அங்கே என்ன நடந்தாலும் உடனே எனக்கு தெரிவி என்று கங்கா கூற, அக்கா உன்னை யாரும் மறக்கலக்கா. நீ சந்தோஷமாக இருக்கணும்னு தான் எல்லாருமே ஆசைப்படுறாங்க. நானும் அதை தான் விரும்புகிறேன் என்றாள் தரணி. சரி தரணி, அடிக்கடி ஃபோன் பண்ணு. நானும் ஃபோன் பண்ணுறேன். ஏதாவது பிரச்சனைனா கண்டிப்பாக எனக்கு உடனே கால் பண்ணி என்றாள் கங்கா. சரிக்கா, நீ இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்னு நீ பேசுகிறதுலேருந்தே புரியுது. நீ ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்னு நினைக்கும்போது எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குக்கா. சரிக்கா, நான் ஃபோனை வச்சிடுறேன் என்றாள் தரணி. சரி தரணி என்று கங்கா அழைப்பை துண்டித்தாள். கங்கா அழைப்பை துண்டித்த பின், கங்கா ஃபோனை கொடு, நான் அருணுக்கு கால் பண்ணி பேசுகிறேன் என்றான் சுனில். இல்லை வேண்டாங்க, நமக்கு விஷயம் தெரிய வேண்டான்னு வீட்டில் பெரியவங்க எல்லாம் நமக்கு இருந்த விஷயத்த மறைச்சிருக்காங்க. தரணி தான் இப்போ நம்மக்கிட்ட விஷயத்த சொல்லியிருக்கா. தரணி நம்மக்கிட்ட விஷயத்த சொல்லிட்டான்னு தெரிஞ்சா வீட்டில் எல்லாரும் அவளை திட்டுவாங்க. அதனால் இப்போ ஃபோன் எதுவும் பண்ண வேண்டாம் என்று கங்கா கூற, இல்லை கங்கா, எனக்கு ஒரு பிரச்சனை வந்தப்போ அருண் மட்டும்தான் எனக்கு உதவியாக இருந்தான். அப்படி இருக்கும்போது அவனோட உயிருக்கு இப்போ ஆபத்தாக இருக்கும்போது அது தெரிஞ்சதுக்கப்புறம் நான் எப்படி பேசாமல் இருக்கிறது? ஃபோனை கொடு என்றவன் அவளிடமிருந்து ஃபோனை வாங்கி அருணின் எண்ணிற்கு அழைத்தான். அருணின் மார்பில் சாய்ந்து படுத்திருந்தாள் தாமரை. அவள் இதயம் துடிக்கும் ஓசை அருணின் காதில் விழும் அளவு வேகமாக தாமரையின் இதயம் துடித்தது. அருண் அவள் மார்பின் மீது கை வைத்து அவள் இதய துடிப்பை சீராக்க முயன்றான். ஆனால் அது இன்னும் வேகமாக அடித்து கொண்டேதான் இருந்தது. ஏய் தாமரை, என்னம்மா இது? இப்படி நீ பயந்தா எப்படி? என்னோட வீர தமிழச்சியாச்சே, நீ இப்படி பயந்து நடுங்கி என்னையும் வேதனைப்படுத்துறியே என்று கூறி அருண் அவளை சமாதானம் செய்ய முயன்றான். ஆனால் அவள் மனம் அமைதியடையவில்லை. அவள் கண்களில் கண்ணீர் வழிந்து கொண்டேதான் இருந்தது. அவள் இதய துடிப்பு இப்போதும் அதே வேகத்தில் தான் அடித்து கொண்டிருந்தது. அவளை இறுக்கமாக அணைத்து ஒரு சிறு குழந்தை போல் அவளை வருடினான். அப்போதுதான் சுனிலிடமிருந்து அருணுக்கு அழைப்பு வந்தது. அருண் போனை எடுத்து, ஹலோ சுனில், சொல்லுடா என்றான். டே அருண், அங்கே என்னடா பிரச்சனை? நாங்கள் ஃபோன் பண்ணி கூட நீ எதையுமே சொல்லலையே. உன்னை யாரடா கொலை பண்ண முயற்சி பண்ணுறது? எனக்கு நீ உதவினதால தான் உன்னோட உயிருக்கு ஆபத்தா போச்சா என்று வேதனையோடு சுனில் கேட்டான். டேய் சுனில், இங்கே பயப்படுற மாதிரி எதுவும் இல்லைடா. உங்ககிட்ட இதை யார் சொன்னது? உங்கள் 2 பேர்கிட்டையும் இங்கே நடக்கிற எந்த விஷயத்தையும் சொல்ல வேண்டாம்னு தானே நான் எல்லார்கிட்டையும் சொல்லியிருந்தேன் என்று அருண் கூற, என்னடா இப்படி சொல்கிற? அப்படின்னா நீ வேற நாங்கள் வேறையாடா? உனக்கு ஏதாவது பிரச்சனைன்னா அதில் நாங்கள் யாருமே தலையிடக்கூடாதா? கல்யாணம் முடிஞ்சதும் என்னையும் கங்காவையும் தள்ளி வச்சிட்டீங்களா என்று சுனில் கேட்க, அப்படி இல்லைடா, இங்கேயே 1008 பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. என்னுடைய உயிருக்கு ஆபத்து, கங்காவோட மாமா குடும்பத்திலிருந்து வர்ற பிரச்சனை, இதையெல்லாம் சமாளிக்கவே கஷ்டமாக இருக்கு. இனி எங்களுக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சதும் நீங்களும் அங்கேருந்து எங்களை பார்க்க வந்தா அது உங்களையும் பாதிக்கும், உங்கள் உயிருக்கும் ஆபத்தாக போகும். நீங்களாவது சந்தோஷமாக இருக்கணும்னு தான் நாங்கள் ஆசைப்பட்டோம். மற்றபடி உங்கள் 2 பேரையும் நாங்கள் எதுக்காக தள்ளி வைக்கணும் என்று அருண் கேட்க, அண்ணா நான் உங்கள் மேலே எல்லாம் கோபமாக வந்துட்டேன்னு தான் என்கிட்ட எதுவும் சொல்லாமல் மறைச்சிட்டீங்களா என்று கங்காவின் குரல் அழுதபடி கேட்க, இல்லை கங்கா, நீ வாழ்க்கையில் நிறைய வேதனையை அனுபவிச்சிட்டம்மா. இனிமேலாவது நீ ரொம்ப சந்தோஷமாக இருக்கணுமா, அதனால தான் உங்ககிட்ட எதையும் சொல்லலை என்றான் அருண். டே அருண், நானும் கங்காவும் நாளைக்கு ஊருக்கு வரும் என்றான் சுனில். டே சுனில், வேண்டாடா, அவசரப்பட்டு நீ கங்காவையும் கூட்டிட்டு ஊருக்கு வந்துடாத. கங்காவோட மாமா ரொம்ப கோபமாக தெரிஞ்சிட்டு இருக்காரு. அவர் கண்ணில் நீங்கள் மாட்டினீங்கன்னா அவ்வளோதான். அதனால் நீங்கள் 2 பேரும் இப்போ ஊருக்கு வர வேண்டாம். ஒருவேளை ஊருக்கு வர வேண்டிய அவசியம் ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக எனக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்லிட்டு மட்டும் நீங்கள் இங்கே வந்தால் போதும். நான் இதை எதுக்காக சொல்கிறேன்னு உனக்கு புரியுதா? கங்காவோட மாமா கையில் இல்லை என்ன கொலை பண்ண முயற்சி பண்ணுறவங்க கையில் நீங்கள் வந்து சிக்கிக்க கூடாது. நான் சொல்கிறது உனக்கு புரியுதில்ல என்றான் அருண்.
எனக்கு நல்லா புரியுது அருண். நான் உனக்கு இன்ஃபார்ம் பண்ணாமல் கண்டிப்பாக ஊருக்கு வரமாட்டேன். நீ எங்கள் 2 பேரை பற்றியும் கவலைப்படாத. உன்னை நல்லா பார்த்துக்க. குடும்பத்தில் மற்றவங்க யாருக்கும் எந்த ஆபத்தும் வராமல் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்க. போலீஸோட பாதுகாப்பு கேளு. உனக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டா மறக்காமல் எனக்கு கால் பண்ணுடா. உனக்கு எந்த உதவியும் செய்ய தயாராக நான் இங்கே காத்துட்ருக்கேன், அதை மறந்துடாத என்றான் சுனில். கண்டிப்பாக ஃபோன் பண்ணுறேன் சுனில். சரி, நீ எப்போ துபாய் போகிற என்றான். அடுத்த வாரம் நான் கங்காவையும் கூட்டிகிட்டு துபாய் போகிறேன் என்று சுனில் கூற, சரிடா, போகிறதுக்கு முன்னாடி கால் பண்ணு என்றான். கண்டிப்பாக துபாய் போகிறதுக்கு முன்னாடி கங்காவும் நானும் ஊருக்கு வரோம். வர்றதுக்கு முன்னாடி உனக்கு தகவல் சொல்லிட்டு தான் வருவோம் என்று சுனில் கூறினான். சரிடா சுனில், கங்காவை பத்திரமா பார்த்துக்க என்று கூறினான். சரிடா, நான் ஃபோனை வச்சிடுறேன் என்று சுனில் அழைப்பை துண்டித்தான். மறுநாள் மதியம் தாமரை வயலுக்கு தரணியுடன் செல்லவில்லை. பயந்து நடுங்கி இருந்த தாமரை அருணையை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருந்தாள். அவளது பயம் வீட்டில் அனைவருக்கும் நன்றாகவே புரிந்தது. வீட்டினுள் ஏதாவது ஒரு பொருள் வந்து விழுந்தால் கூட அலறி அடித்து கொண்டு ஓடி அருணின் அருகில் வந்து நின்றாள் தாமரை. அதை கண்டபோது அருணின் மனது வலித்தது. இவ்வளவு வீரமான பெண் இப்போது இப்படி பயந்து நடுங்குகிறாளே என்று அவன் மனதில் வேதனை கொள்ளவே செய்தான். தாமரை வயலுக்கு வராததால் தரணி தனியாக மதிய உணவை எடுத்துக்கொண்டு வயலை நோக்கி நடந்து வர வாழைத்தோப்பிலிருந்து சட்டென்று வெளிப்பட்ட விஜயராஜ் அவள் மீது பாய்ந்தான். அதிர்ந்து போன தரணி உணவு கொண்டு வந்த கூடையை அப்படியே போட்டுவிட்டு திரும்பி வீட்டை நோக்கி ஓடினாள். அவளை துரத்தி வந்த விஜயராஜ் அவளை எட்டி பிடித்து வாழைத்தோப்பினுள் இழுத்து சென்றான். தரணி அலறி அழுதாள். காப்பாத்துங்க என்று உரக்க குரல் கொடுத்தாள். புலியின் கையில் சிக்கிய மான்குட்டி போல் அவளது நிலை பரிதாபமாக இருந்தது. அவனிடமிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ள அவள் மிகவும் பாடுபட்டாள். ஆனால் அவளை எப்படியாவது அடைந்து விட வேண்டும் என்ற வெறியில் இருந்த விஜயராஜின் கையிலிருந்து தன்னை மீட்டுக்கொள்ள அவளால் இயலவில்லை. அப்போதுதான் அது வழியாக ராகுல் வருவதை கண்டாள் தரணி. விஜயராஜின் பிடியில் சிக்கி தவித்த தரணிக்கு எங்கிருந்து அந்த வீரம் வந்தது என்று தெரியவில்லை. தன் முழு சக்தியையும் ஒன்று திரட்டி அவனை பலமாக பிடித்து தள்ளினாள். அவன் அப்படியே மல்லாக்க விழுந்தான். தரணி வாழைத்தோப்பிலிருந்து வேகமாக வெளியேறி ஓடி வந்து ராகுலை பிடித்து கொண்டாள். தன்னை யார் இப்படி ஓடி வந்து பிடிப்பது என்று அறியாது திடுக்கிட்டு திரும்பி பார்த்தான் ராகுல். தரணியை கண்டதும், என்ன பிடி உஷா, எப்பவும் ஓடிட்டே தான் இருப்பீங்களா என்று கேட்டான். அப்போதுதான் அவளை துரத்தியபடி ஓடி வரும் விஜயராஜை ராகுல் கண்டான். சட்டென்று விஷயத்தை புரிந்து கொண்ட ராகுல் விஜயராஜை ஒரே எட்டில் எட்டி உதைத்தான். விஜயராஜ் நிலை தடுமாறி கீழே விழுந்தான். தரணி, நீங்க வீட்டுக்கு போங்க, நான் இவனை பார்த்துக்கிறேன் என்று அவன் கூற தரணி வேகமாக வீட்டை நோக்கி ஓடினாள். நிலை தடுமாறி கீழே விழுந்த விஜயராஜ் சட்டென்று எழுந்து ராகுலை தாக்க முயன்றான். ஆனால் அவன் தாக்குதலில் இருந்து தப்பிய ராகுல் திருப்பி தாக்க ராகுலின் தாக்குதலுக்கு ஈடு கொடுக்க விஜயராஜால் இயலவில்லை. கடைசியில் வாழைத்தோப்பிலிருந்து ஒரு கயிறை எடுத்து விஜயராஜின் கைகள் இரண்டையும் பின்னால் வைத்து கட்டினான் ராகுல். போலீஸையும் அழைத்தான். சிறிது நேரத்தில் போலீஸ் அங்கு வர விஜயராஜை போலீசிடம் ஒப்படைத்தான். ராகுல் வீட்டை அடையும் போது தரணி நடந்த சம்பவங்களை வீட்டில் அனைவரிடமும் கூறியிருந்தாள். ராகுல் வீட்டினுள் வந்ததும் வீட்டில் இருந்த அனைவரும் அவனுக்கு நன்றி கூறினர். அருண் ராகுலின் கையை பிடித்து கொண்டான். ரொம்ப நன்றி ராகுல். தரணியோட மானத்தை மட்டும் இல்லை, இந்த குடும்பத்தோட மானத்தையே நீங்கள் காப்பாற்றியிருக்கீங்க என்று அருண் கூற, என்ன அருண், இது கூட என்னுடைய கடமை தான், நான் என்னுடைய கடமையை தான் செஞ்சேன் என்று ராகுல் கூறினான். அதன்பின் தரணியின் நேராக திரும்பிய அருண், தரணி, தாமரை தான் உன் கூட வரலையே, அப்புறம் எதுக்காக நீ தனியாக சாப்பாட்டை எடுத்துகிட்டு வயலுக்கு போன? இங்கே தான் வேலைக்கு 1000 பேர் இருக்காங்களே, அவங்க யார்கிட்டையாவது சாப்பாட்டை கொடுத்து அனுப்பியிருக்கலாம்ல என்று சிறிது கோபமாக கேட்டான். சாரி, நான் இப்படி நடக்கும்னு எனக்கு தெரியாதே, சாப்பாட்டை கொடுத்துட்டு சீக்கிரமாக வந்துடலான்னு தான் நானும் சாப்பாட்டை எடுத்துகிட்டு போனேன், ஆனால் இப்படியெல்லாம் நடந்துருச்சு என்று தரணி வேதனையோடு கூறினாள். அதற்குள் தரணியின் அம்மாவும் அருணின் அம்மாவும் வேறு உணவை எடுத்து கூடையில் வைத்து வேலையாளிடம் வயலுக்கு கொடுத்து அனுப்பினார். தரணியை பலமுறை அருகில் இருந்தும் தொலைவில் இருந்தும் ராகுல் பார்த்திருக்கிறான். ஆனால் இன்று ஏனோ அவள் மீது ஒரு ஈர்ப்பு அவனுக்கு தோன்றியது.
இன்று அவளை மிகவும் நெருக்கமாக கண்டபோது ஏனோ இனம் புரியாத ஒரு அன்பு அவள் மீது உருவானது. தரணியை தன்னவள் ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு எண்ணமும் அவன் மனதில் உதயமானது. தன் எண்ணத்தை முதலில் தரணியிடம் கூறி அவளது சம்மதத்தை பெற வேண்டும் என்று மனதில் எண்ணினான். அதன் பின் இரு வீட்டாரிடமும் பேசி முறைப்படி அவளை தன் மனைவியாக்கிக் கொள்ள வேண்டும் என்றும் அவன் மனதில் முடிவு செய்தான். ராகுலின் மனதில் தோன்றியிருந்த அதே ஒரு ஈர்ப்பு பாசம் தரணியின் மனதிலும் உருவாகியிருந்தது. ஆனால் அதை எப்படி ராகுலிடம் கூறுவது என்று அவள் தவித்தாள். தனக்கு அவனை பிடித்திருக்கிறது, ஆனால் அவனுக்கு தன்னை பிடித்திருக்கிறதா இல்லையா என்று அறியாமல் தன் காதலை எப்படி அவனிடம் கூறுவது என்ற தயக்கம் அவளுள் எழுந்தது. தரணி ராகுல் இருவரின் மனதிலும் காதல் வந்து புகுந்து கொள்ள இருவராலும் பழையது போல் சகஜமாக பேசிக்கொள்ளவோ பழகிக்கொள்ளவோ இயலவில்லை. ராகுலை காணும்போது எல்லாம் நாணத்தால் தன் அறைக்குள் மெல்ல மறைந்து கொண்டாள் தரணி. அதை ராகுல் கவனிக்கவே செய்தான். அவளுள் ஏதோ மாற்றம் உருவாகி இருப்பதை ராகுல் உணர்ந்தான். தன்னை போல் அவளும் தன்னை காதலிக்கிறாளோ என்ற எண்ணம் அவன் மனதில் எழுந்தது. அதை அவளிடமே கேட்டுவிடுவது என்று முடிவு செய்தான். அன்று தரணி வாசலில் துணி காய போட்டு கொண்டிருந்த போது ராகுல் அவள் அருகில் வந்தான். என்ன தரணி, இப்பெல்லாம் என்னை பார்த்தா பேசுறதே இல்லை, என்னாச்சு உனக்கு என்று கேட்டான். அவன் அப்படி கேட்டதும் அவள் தலை தரையை பார்த்தது. தரணி, நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் கேட்டால் தப்பாக எடுத்துக்க மாட்டேல்ல என்று ராகுல் கேட்க என்ன என்பது போல் அவனை பார்த்தாள் தரணி. எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு தரணி, உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்றேன். லைஃப் லாங் நீ என்னுடைய மனைவியாக என் கூட இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்று ராகுல் கூற சட்டென்று தரணியின் முகம் அப்படியே மலர்ந்தது. அதை கண்டபோது அவள் மனதில் தான் இருக்கிறோம் என்பதை அவன் உறுதி செய்து கொண்டான். ஆனால் அவனுக்கு எந்த பதிலும் கூற அவளால் இயலவில்லை. அவள் அங்கிருந்து ஓட முயல சட்டென்று அவள் கையை பிடித்தான் ராகுல். எனக்கு பதில் சொல்லிட்டு போ, என்னை பிடிச்சிருக்கா இல்லையா என்று ஆவலோடு அவள் முகத்தை பார்த்து கேட்டான். ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு என்று கூறியவள் சட்டென்று தன் கையை இழுத்து கொண்டு வேகமாக ஓடி வீட்டினுள் மறைந்தாள். ஜன்னல் வழியாக ராகுல் தரணியின் உரையாடலை மிகவும் தற்செயலாக அருண் காண நேர்ந்தது. ராகுல் உண்மையிலேயே தரணிக்கு மிகவும் பொருத்தமானவன் என்று அருணின் மனதில் தோன்றியது. ராகுல் அல்லது தரணி இருவரில் ஒருவர் தங்கள் காதலை வெளிப்படுத்தட்டும் என்று அருண் மிகவும் பொறுமையாக இருந்தான். அப்போது அருணின் செல்போன் ஒலித்தது. சமையல் அறையில் வேலையாக இருந்த தாமரை செல்போனின் ஒலியை கேட்டதும் ஓடி வந்தாள். அருண் போனை எடுத்து யாருடனோ பேசினான். அவன் யாரிடம் பேசுகிறான், என்ன பேசுகிறான் என்று தாமரைக்கு எதுவும் விளங்கவில்லை. ஒன்றோடொன்று தொடர்பில்லாத ஏதோ கோடு மொழியை அவன் பயன்படுத்தி பேசுகிறான் என்பது மட்டும் அவளுக்கு நன்றாக புரிந்தது. ஒரு 20 நிமிட உரையாடலுக்கு பின் அழைப்பு துண்டிக்கப்பட்டது. சிறிது நேரத்தில் அருணின் வீட்டை போலீசார் காவலை ஏற்படுத்தினர். வயலில் வேலைக்கு சென்ற ஆண்கள் அனைவரையும் பாதுகாப்புடன் போலீசார் வீட்டிற்கு அழைத்து வந்தனர். அருணின் உயிருக்கு ஆபத்து என்று ராகுலுக்கும் செய்தி வர அவன் தன் துப்பாக்கியை எடுத்துக்கொண்டு அருணின் அறைக்கு வந்தான். அவன் அருணின் அருகிலேயே இருந்தான். அருண் தன் கம்ப்யூட்டரில் மிகவும் கவனமாக ஏதோ செய்து கொண்டிருந்தான். என்ன நடக்கிறது என்று எதுவும் புரியாமல் விழித்தாள் தாமரை. அன்று முழுவதும் இரவு பகல் பாராது அருண் தன் கம்ப்யூட்டரில் முன் அமர்ந்திருந்தான். கடைசியாக எஸ் என்று உற்சாகத்தோடு அவன் குரல் ஒலிப்பதை கேட்டபோதுதான் அவன் தன் வேலையில் வெற்றி பெற்று விட்டான் என்று அனைவருக்கும் புரிந்தது. இதற்கிடையில் பல முறை அவனது செல்போன் ஒலித்து கொண்டிருந்தது. அழைப்பு வந்தபோது எல்லாம் அதை எடுத்து சம்பந்தமில்லாத கோடு மொழியை பயன்படுத்திதான் அவன் போனில் பேசினான். அவன் பேசுவது என்ன என்று வீட்டில் ஒருவருக்கும் விளங்கவில்லை. வீட்டில் இருப்பவர்கள் அனைவரும் பதற்றமாக இருந்தனர். அருணின் வீட்டை சுற்றி மிகுந்த போலீஸ் பாதுகாப்பு இருந்ததால் சொந்த பந்தங்கள் எல்லாம் என்ன என்று கேட்டு போன் செய்து விசாரித்து கொண்டே இருந்தனர். அவர்களுக்கு பதில் சொல்லி போதும் என்றாகிவிட்டது. ஆனாலும் போன் செய்து விசாரிப்பவர்கள் அனைவரிடமும் மிகவும் பொறுமையாக அருண் கோரிய பதிலை வீட்டார் கூறினர். அருண் ஒரு கம்பெனிக்காக ஏதோ கம்ப்யூட்டர் மென்பொருளை உருவாக்கி இருப்பதாகவும் அதை கவர வேறு கம்பெனிகள் முயற்சிப்பதாகவும்
அதனால்தான் போலீஸ் பாதுகாப்பை அருண் கேட்டிருப்பதாகவும் கூறினர். முன்பின் பழக்கமில்லாத அல்லது நம்முடன் இருப்பவர்கள் யாராவது சந்தேகப்படும்படி ஏதாவது செயலில் ஈடுபடுவது கண்ணில் தென்பட்டால் உடனே தங்களுக்கு தகவல் தருமாறும் கூறியிருந்தனர். வெளியாட்கள் ஊருக்குள் வந்து செல்வதை அலட்சியமாக விட்டுவிட்டால் அது அருணின் உயிருக்கு ஆபத்தாக முடியும் என்று உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் அருணின் வீட்டார் அறிவித்திருக்க, சந்தேகப்படும்படியாக ஊருக்குள் யார் நடமாடினாலும் உடனே அவர்களுக்கு தகவல் கூறுவதாக அனைவரும் கூறியிருந்தனர். கம்ப்யூட்டரில் தன் வேலையை முடித்த அருண் ராகுலை தன் அருகில் அழைத்தான். ராகுல் அருணின் அருகில் வந்தான். ராகுல், நான் நம்ம ஆர்மிக்காக எந்த மாதிரியான வேலையை செஞ்சிட்டு இருந்தேன்னு உங்ககிட்ட இப்போ சொல்ல போகிறேன். நீ அதை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ராகுல், நான் ஒரு ஹேக்கராக இருந்தாலும் அதுக்கு ஒரு படி மேலே போய் ஒரு உளவாளி மாதிரி தான் நம்ம ஆர்மிக்காக நான் வேலை செஞ்சிட்ருக்கேன். ஒரு போலியான ஐடியை க்ரியேட் பண்ணி நம்ம நாட்டு ரகசியங்களை அவங்களுக்கு கைமாறுற ஒரு உளவாளி மாதிரி என்னை எதிரி நாட்டுக்கு அறிமுகப்படுத்தி அவங்க நம்பிக்கையை பெற நம்ம ஆர்மியோட உதவியோட அழகான ஒரு நாடகத்தை ஆடி அவங்கள நம்ப வச்சு, அதாவது நம்ம ஆர்மி பற்றின சின்ன ஒரு ரகசியத்தை அவங்களுக்கு போட்டு கொடுத்து அவங்க மொத்த ரகசியத்தையும் வாங்கிறது தான் அது. சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிறது. ஆனால் அந்த சின்ன மீன் கூட டூப்ளிகேட்டுன்னு எதிரிகளுக்கு தெரிஞ்சு போச்சு. அது மட்டும் இல்லை, என்ன மாதிரியே நம்ம ஆர்மிக்குள்ள ஒருத்தனை எதிரி நாட்டு ஆர்மி நுழைய விட போதுன்ற விவரத்தையும் நான் நம்ம ஆர்மிக்கு கைமாறினேன். அதுவும் எதிரி நாட்டுக்கு தெரிஞ்சு போச்சு. நம்ம ஆர்மி அவனை அவங்க ஊர்லேயே ரொம்ப சேஃபாக போட்டு தள்ளிட்டாங்க. அதனால் கடுப்பாகி போன எதிரி நாட்டு இராணுவம் என் மேலே ரொம்ப கோபமாக இருக்காங்க. நான் அவங்க கிட்டேருந்து சேகரித்த அவங்க நாட்டு ரகசியத்தை என்கிட்ட இருந்து ரொம்ப சேஃபாக எடுக்கணும். அது மட்டும் இல்லை, என்னை கொலை பண்ணணும். இந்த 2 லட்சியத்தோட எதிரி நாட்டு ஆர்மி ஒரு சிலரை ஏவி இருக்காங்க. அவங்க ஏவின ஆட்கள் எந்த நேரத்துலையும் என்னை தாக்கலான்னு சொல்லி தான் எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்குது என்று அருண் கூற, எனக்கு கூட உங்கள் உயிருக்கு ஆபத்து, உங்களை காப்பாற்றணும்னு சொல்லி தான் தகவல் வந்திருக்கு. இன்றைக்கி கண்டிப்பாக உங்களை தாக்குறதுக்காக ஆட்கள் வருவாங்கன்னு சொல்லி தான் எனக்கு இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. அதனால் உங்கள் உயிரை பாதுகாக்கணும்னு எனக்கு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. நீங்கள் சொன்னதுக்கப்புறம்தான் இந்த விஷயத்தோட ஆழம், அது எவ்வளவு முக்கியமானதுன்னு எனக்கு புரிஞ்சது என்றான் ராகுல். நான் இதை சொல்ல காரணம், என்னோட உயிருக்கும் கம்ப்யூட்டருக்கும் ஒரே நேரத்தில் ஆபத்து வந்தால் யோசிக்கவே வேண்டாம் ராகுல், கம்ப்யூட்டரை தான் முதல்ல காப்பாற்றணும். அவங்க ரகசியம் மட்டும் இல்லை, நம்ம நாட்டு ரகசியம் கூட என்னுடைய கம்ப்யூட்டரில் இருக்குது. அதனால் முதல்ல கம்ப்யூட்டரை தான் காப்பாற்ற பார்க்கணும். ஒருவேளை கம்ப்யூட்டரை காப்பாற்ற முடியாமல் போச்சுன்னா அதை அழிச்சிடுங்க, எதை பற்றியும் யோசிக்க வேண்டாம் என்று அருண் கூற, கண்டிப்பாக அருண், நீங்கள் சொன்ன மாதிரியே நான் செஞ்சிட்றேன் என்றான் ராகுல். இருவரும் பேசிக்கொண்டு இருக்கும்போது அருணின் அப்பாவின் எண்ணிற்கு ஒரு அழைப்பு வந்தது. அவர் சட்டென்று செல்போனை எடுத்து ஹலோ என்றார். அண்ணன், நான் வேலாயுதம் பேசுகிறேன். நம்ம ஊருக்குள்ளே துப்பாக்கியோட 5 பயலுக வந்திருக்கானுங்க. வயலில் வேலை பார்த்துட்டு இருந்த போது தான் நான் அவனுங்களை கவனித்தேன். அவனுங்க என்னுடைய குடவுனுக்குள்ளேயே புகுந்து ஒளிஞ்சுக்கிட்டானுங்க. சீக்கிரமாக ஓடி போய் என்னுடைய குடவுனை பூட்டி சாவியை கையில் எடுத்துட்டேன். நீங்கள் சீக்கிரமாக வந்தால் அவனுங்களை கையும் களவுமாக பிடிச்சிடலாம் என்று வேலாயுதம் என்ற உறவினர் அழைத்து கூற, அப்படியா வேலாயுதம், அவனுங்களை தப்பிக்க விட்டுடாத என்று கூறிய அப்பா வேகமாக ஓடி வந்து அருணிடம் விஷயத்தை கூறினார். அதை கேட்ட ராகுல் தன் துப்பாக்கியோடு வெளியே ஓடி வந்தான். வாசலில் நின்றிருந்த போலீசாருக்கு தகவல் கொடுத்தான். அடுத்த நொடி போலீசார் தங்கள் ஜீப்பில் ஏறி சம்பவ இடத்திற்கு விரைந்தனர். ராகுலும் வாசலில் நின்றிருந்த பைக்கை எடுத்துக்கொண்டு சம்பவ இடத்திற்கு விரைந்தான். அருண் மெதுவாக வீட்டிலிருந்து வெளியே வந்தான். வீட்டில் இருப்பவர்களின் கண்ணில் படாமல் வீட்டை விட்டு வெளியேறினான். அவனும் குடோனை அடைந்தான். போலீசார் குடோனை சுற்றி வளைந்திருந்தனர். ஒரு போலீஸ் அதிகாரி குடோனை திறந்தார். குடோனுக்குள் ஒளிந்திருந்த 5 போலீஸை சரமாரியாக சுட்டனர். போலீசாரும் திருப்பி தாக்கினர். 5 துப்பாக்கியை கீழே வைத்துவிட்டு சரணடையுமாறு எஸ்ஐ கூறினார். ஆனால் அவர்கள் சரணடைய விரும்பாமல் போலீசாரை தாக்கிக் கொண்டே இருந்தனர். ஒரு தருணத்தில் குடோனுக்குள்ளிருந்து வெளியே வந்த 5 தப்பி ஓட முயன்றனர். அதற்குள்
ராகுல், அருண் இருவரும் அவர்களின் பின்புறமாக பதுங்கி அவர்களை நெருங்கினர். அருணை கண்ட ராகுல் அதிர்ந்தான். அருண், நீங்க எதுக்காக இங்க வந்தீங்க? உங்க உயிருக்கு ஆபத்து, நீங்க வீட்டிலே இருந்திருக்கலாமே என்று பதற்றத்தோடு ராகுல் கூற, இல்ல, அவங்க யாரையுமே சும்மா விடக்கூடாது என்று அருண் கூற, அருண், நீங்க எந்த ஒரு ஆயுதமும் இல்லாம எப்படி அவங்களை எதிர்த்து போராடுவீங்க? அவங்க கிட்ட துப்பாக்கி எல்லாம் இருக்கு, உங்ககிட்ட எதுவும் இல்லையே என்று ராகுல் கேட்க, அருண் தன் பாக்கெட்டிலிருந்து துப்பாக்கியை வெளியே எடுத்தான். அட, துப்பாக்கியெல்லாம் வச்சிருக்கீங்களா? லைசன்ஸ் இருக்கா என்று கேட்டான். லைசன்ஸ் இருக்கு, துப்பாக்கி இருக்கு, எல்லாமே இருக்கு. முதல்ல அவனுங்களை பிடிப்போம் என்று அருண் கூற, இருவரும் பதுங்கி பதுங்கி மெல்ல ஐவரின் பின்னால் வந்து இருவரை துப்பாக்கி முனையில் நிறுத்தினர். ஐவரின் கவனமும் சிதற மற்ற மூவரையும் போலீசார் துப்பாக்கி முனையில் நிறுத்தினர். ஐவரையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர். அருணை தாக்க வந்தவர்களிடம் விசாரித்ததில் அவர்களை ஏவி விட்டவர்கள் திருச்சி பேருந்து நிலையத்தின் அருகில் இருக்கும் ஹோட்டல் சுபாஷினியில் தங்கியிருப்பதாக தகவல் கிடைத்தது. அவர்களை கைது செய்ய போலீசார் விரைய அவர்களுக்கு துணையாக ராகுலும் அருணும் ஹோட்டலுக்கு விரைந்தனர். போலீசிடம் பிடிபட்ட ஐவரையும் ஹோட்டலில் தங்கியிருந்தவர்கள் அடிக்கடி அழைக்க தாங்கள் பாதுகாப்பாக இருப்பதாகவும் விரைவில் அருணை கொலை செய்து விடுவோம் என்றும் போலீசாரின் பயமுறுத்தலுக்கு இணங்கி ஐவரும் கூறிக்கொண்டே இருந்தனர். ஹோட்டலில் தங்கியிருந்தவர்களுக்கு எந்த சந்தேகமும் தோன்றவில்லை. ஹோட்டலில் இருவர் தங்கியிருக்கிறார்கள் என்ற தகவலும் போலீசுக்கு கிடைத்தது. ஹோட்டலுக்கு விரைந்து வந்த போலீசார் ஹோட்டலில் தங்கியிருந்தவர்களை எப்படி பிடிப்பது என்று திட்டத்தை தீட்டிக் கொண்டிருக்க, ரூம்பாயின் வேஷத்தில் யாராவது ஒருவர் அறைக்குள் செல்ல வேண்டும் என்று அருண் தன் யோசனையை கூற, அதுதான் சரி என்று போலீசாருக்கும் தோன்ற, போலீஸில் பலசாலியான ஒருவர் ரூம்பாயின் வேஷத்தில் குற்றவாளிகள் தங்கியிருந்த அறைக்கு வந்து கதவை தட்டினார். அறை கதவு திறக்கப்பட ரூம்பாயின் வேஷத்தில் இருந்த போலீஸ் உள்ளே நுழைய, அவரை தொடர்ந்து 4-5 போலீசார் படபடவென்று அறைக்குள் புகுந்தனர். அந்த நிகழ்வை சற்றும் எதிர்பாராத குற்றவாளிகள் தடுமாறி போயினர். போலீசார் இருவரையும் கைது செய்து ஸ்டேஷனுக்கு அழைத்து வந்தனர். கைது செய்யப்பட்ட இருவருமே இந்தியர்கள், வேலையில்லா பட்டதாரிகள், காசுக்காக தாய் நாட்டையே காட்டி கொடுக்க துணிந்தவர்கள். அதை அறிந்தபோது அருணின் மனம் வலித்தது. நம் நாட்டவர்கள் பணத்திற்காக தாய் நாட்டை காட்டி கொடுக்கிறார்களே என்ற வேதனை இவர்களைப் போல் இன்னும் எத்தனை பேர் இருப்பார்களோ என்று எண்ணிய போது பயத்தை விட வேதனை தான் அதிகமானது. மிகுந்த வேதனையோடு அருணும் ராகுலும் வீட்டை அடைந்தனர். அப்போதுதான் சுனிலிடமிருந்து அருணுக்கு அழைப்பு வந்தது. போனை எடுத்து, ஹலோ சுனில், எப்படி இருக்க? கங்கா எப்படி இருக்கா என்று கேட்டான். நாங்கள் 2 பேரும் ரொம்ப நல்லா இருக்கோம். அப்புறம் அருண், எனக்கு இங்கேயே ஒரு நல்ல வேலை கிடைச்சிருக்கு, அதனால நான் இனிமே துபாய்க்கு போகிறதில்லைன்னு முடிவு பண்ணிட்டேன். அது மட்டும் இல்லை, நானும் கங்காவும் நாளைக்கு திருச்சி வரும். என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தனோட கல்யாணம் இருக்குது. உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு தானே அங்கே வரணும், அதனால தான் ஃபோன் பண்ணி சொல்கிறேன் என்று சுனில் கூற, சரி சுனில், நீங்கள் திருச்சி வந்ததும் எனக்கு கால் பண்ணு, நான் வந்து உங்களை அழைச்சிட்டு வந்துடுறேன், தனியாக நீங்கள் ஊருக்குள்ளே வர வேண்டாம் என்று அருண் கூறினான். கண்டிப்பாடா என்று சுனில் கூற, சரிடா, நாளைக்கு நேரில் சந்திக்கலாம் என்று அருண் கூற அழைப்பு துண்டிக்கப்பட்டது. அருண் தன் அறைக்குள் வர தாமரை கோபமாக அறையில் அமர்ந்திருந்தாள். என்னாச்சு தாமரை, ஏன் கோபமாக இருக்க என்று கேட்டான். என்னங்க இது, உங்கள் உயிருக்கு தானே ஆபத்து. அப்படி இருக்கும்போது நீங்கள் ஏன் வீட்டில் யாருக்கும் தெரியாமல் இப்படி வெளியே போயிட்டு வரீங்க? உங்களுக்கு ஏதாவது ஆயிட்டா அப்புறம் எனக்கு யார் இருக்கா என்று தாமரை வேதனையோடு கூற, தாமரை பயந்து பயந்து இவ்வளவு நாள் சாகிறது, அதனால தான் தைரியமாக வெளியில் இறங்கி குற்றவாளிகளை பிடிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் என்று அருண் கூறினான். தாமரை அருணை இறுக்கமாக கட்டி அணைத்தாள். இங்கே பாருங்க, உங்களை நம்பி இப்போ நான் மட்டும் இல்லை, இனி ஒருத்தர் இருக்காரு என்று கூறியபடியே அவன் கையை பிடித்து தன் வயிற்றில் வைத்தாள். தாமரை, என்ன சொல்ற நீ என்று கேட்டபடி அவளை இறுக்கமாக அணைத்தான் அருண். ஆமா, நீங்க அப்பாவாக போறீங்க, இனிமேலாவது கொஞ்சம் பொறுப்பா நடந்துக்கங்க என்று தாமரை கூறினாள். ஓ அப்படிங்களா, அப்படின்னா கேள்வி கேட்க ஆள் வந்தாச்சு. நாங்கள் இப்போ பொறுப்பே இல்லாமல் ஊர் சுற்றிட்டு இருக்கோம், அப்படித்தானே என்று அருண் குறும்பாக கேட்டான். அவனது கன்னத்தை பிடித்து கிள்ளிய தாமரை, அப்படின்னு நான் சொன்னேனா? வீட்டில் இருக்கிற எங்களை பற்றியும் யோசித்து
பொறுப்பா நடந்துக்கங்கன்னு சொன்னேன் என்றாள். உத்தரவு மகாராணியாரே என்றவன் அவளை இறுக்கமாக கட்டி அணைத்தான். அவனது அந்த அணைப்பில் ஒரு பாதுகாப்பு இருப்பதாக உணர்ந்த தாமரை அவன் தோளில் அப்படியே சாய்ந்து கொண்டாள். தாமரை விசேஷமாக இருக்கிறாள் என்ற செய்தியையும் நாளை கங்கா வீட்டிற்கு வரப்போகிறாள் என்ற செய்தியையும் அறிந்து வீடே மகிழ்ச்சி வெள்ளத்தில் நீராடியது. அருணை சூழ்ந்திருந்த ஆபத்து விலகிவிட்டது என்று அனைவரும் எண்ணி மகிழ்ந்திருந்தனர். நாளை கங்கா வீட்டிற்கு வந்த பின் தங்கள் காதலை வீட்டாரிடம் எடுத்து கூறி அவர்களின் அனுமதி பெற வேண்டும் என்று தரணியும் காத்திருந்தாள். கங்கா திருமணம் முடிந்து முதன்முறையாக திருச்சி வருகிறாள். தன் வாழ்க்கை இந்த அளவு மகிழ்ச்சி நிறைந்ததாக மாறும் என்று அவள் கனவில் கூட எண்ணி இருக்கவில்லை. தன் வாழ்க்கை முடிந்து விட்டது என்றுதான் ஒவ்வொரு நாட்களையும் உருட்டிவிட்டு கொண்டிருந்தாள். வாழ்க்கையின் விளிம்பில் இருந்து சிறகடித்து பறந்துயர இப்படி ஒரு வாய்ப்பு தனக்கு கிடைக்கும் என்றோ அது தன் உயிராக மாறும் என்றோ அவள் எண்ணி இருக்கவில்லை. சுனில் அவர் தனக்கு கிடைத்த ஒரு வரம்தான். எவ்வளவு அன்பானவர்! தன்னை எப்படியெல்லாம் தாங்க இயலுமோ அப்படியெல்லாம் தாங்கி அவரது உயிரோடு சேர்த்து வைத்திருக்கிறார். இந்த அன்பை வாழ்நாள் முழுவதும் அனுபவிக்க அவள் மனம் துடித்தது. கார் திருச்சியை நோக்கி பாய்ந்து கொண்டிருக்க கங்கா சுனிலின் தோளில் சாய்ந்து கொண்டாள். என்ன கங்கா, ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னு தோணுது என்றான் சுனில். ஆமாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். என்ன உங்களுக்கு கட்டி வச்சுட்டாங்களேன்னு வீட்டில் எல்லார் மேலேயும் கோபமாக தான் இங்கே இருந்து உங்கள் கூட ஈரோடு வந்தேன். நம்ம கல்யாணம் முடிஞ்சு மண்டபத்திலேருந்து ஈரோடு வரும்போது நான் யார்கிட்டையும் எதுவுமே பேசலை. என்கிட்ட வந்து பேசினவங்களையும் திரும்பி கூட பார்க்கல. கோபத்தோடு இனிமேல் திருச்சி வரவே கூடாது, ஊருக்குள்ளே காலை எடுத்து வைக்கக்கூடாது, நான் ஒரு பாரம்னு நினச்சி தானே உங்களுக்கு கட்டி கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி ரொம்ப கோபமாக தான் நான் இங்கேருந்து புறப்பட்டேன். ஆனால் எனக்கு ரொம்ப அற்புதமான ஒரு வாழ்க்கையை தான் என்னுடைய அண்ணன் அருண் எனக்கு கொடுத்துருக்கான்னு தெரிஞ்சுக்க கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு என்று கங்கா கூற, உண்மையிலேயே நான் தான் ரொம்ப லக்கி கங்கா. உயிராக உருகி உருகி காதலிச்ச பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிற வாய்ப்பு அது எல்லாருக்கும் அமையாது. ஆனால் அது எனக்கு அமைஞ்சிருக்கு. அதுலேயும் நீ என்னை புரிஞ்சுக்கிட்டு என்னை ஏற்றுக்கிட்ட பாரு, அப்போதான் என்னுடைய வாழ்க்கை ஒரு பூஞ்சொலியாக மாறிச்சு கங்கா. நீ என் மேலே உயிராக இருக்க. அதை பார்க்கும்போது நான் உனக்காக காத்திருந்ததுக்கு ஒரு அர்த்தம் கிடைச்சிருக்கு என்று சுனில் கூறும்போது அவன் மார்பில் தன் முகத்தை புதைத்து அவனிடம் சரணடைந்து போனாள் கங்கா. திருச்சியை அடைந்த இருவரும் சுனிலின் நண்பனின் திருமணத்தில் கலந்து கொண்டனர். திருமணம் முடிந்து வீடு செல்லும் முன் அருணை அழைத்திருந்தனர். அருண் தன் பைக்கில் திருமண மண்டபத்திற்கு வந்து அவர்கள் இருவரையும் ஊருக்கு அழைத்து வந்தான். வரும்படி கங்காவின் மாமா மற்றும் ரகுராஜ் 4-5 ரவுடிகள் அனைவரும் சேர்ந்து கங்கா சுனில் வந்த காரை வழிமறிக்க பின்னால் வந்த அருண் தன் பைக்கில் இருந்து இறங்கி வருவதைக் கண்டு அவனை தாக்க தயாராயினர். அருணுக்கு துணையாக சுனிலும் காரிலிருந்து இறங்க தயாராக, சுனில் வேண்டாம், நீ கார்லேருந்து இறங்க வேண்டாம், நீ கங்காவும் காருக்குள்ளேயே இருங்க, இவனுங்களை நான் பார்த்துக்கிறேன் என்று கூறிய அருண் ஆவேசமாக அவர்களை தாக்கினான். அவர்களும் திருப்பி தாக்கினர். பலமுறை சுனில் அருணுக்கு உதவுவதற்காக காரிலிருந்து இறங்க தயாராக அருண் அதற்கு அவனை அனுமதிக்கவே இல்லை. அவனுள் ஒரு பயம், கங்காவின் வாழ்க்கையில் மீண்டும் வேறு ஏதாவது வழியில் புயல் வீசிவிடுமோ என்ற ஒரு பயம். அதனால் சுனிலை காரிலிருந்து வெளியே இறங்க அருண் அனுமதிக்கவே இல்லை. தாக்குதல் பலமாக நடந்து கொண்டிருக்கும் போது சட்டென்று அங்கு ஒரு போலீஸ் ஜீப் வந்து நின்றது. அதிலிருந்து இறங்கிய போலீசார் அனைவரையும் சுற்றி வளைத்து பிடித்தனர். ராகுல் ஒரு மெல்லிய புன்னகையோடு பைக்கில் வந்து இறங்கினான். போலீசார் கங்காவின் மாமா மற்றும் கூட்டாளிகளை அப்படியே அள்ளி ஜீப்பில் போட்டுக்கொண்டு ஸ்டேஷனை நோக்கி விரைந்தனர். ராகுல் அருணின் அருகில் வந்தான். அருண், கங்காவோட வாழ்க்கையில இதுவரைக்கும் நடந்த அசம்பாவிதங்கள் எல்லாம் போதும். அதனால தான் நீங்க இவங்க 2 பேரையும் அழைச்சிட்டு வர்றதுக்காக திருச்சி போனப்பவே நான் போலீஸுக்கு தகவல் கொடுத்துட்டேன், உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க சொன்னேன் என்று ராகுல் கூற, ரொம்ப தேங்க்ஸ் ராகுல், நீங்க பண்ணது ரொம்ப பெரிய உதவிதான் என்றான் அருண். அதன் பின் அனைவரும் வீட்டை நோக்கி புறப்பட்டனர்.
வீட்டை அடைந்ததும் கங்கா சுனிலை ஆரத்தி எடுத்து வீட்டினுள் அழைத்து சென்றனர் வீட்டார். வீடே மகிழ்ச்சியில் மூழ்கி கிடந்தது. அப்போதுதான் தரணி தயங்கி தயங்கி தனக்கு ராகுல் மீது இருக்கும் காதலை வீட்டில் கூறினாள். ஆனால் அதற்கு முன்பே அருண் தரணியை ராகுலுக்கு கட்டி வைப்பது பற்றி பேசியிருந்தான். இருவரும் ஒருவரை ஒருவர் விரும்புகிறார்கள் என்பதையும் கூறியிருந்தான். அதனால் தரணி கூறியதை கேட்டு எந்த சலனமும் இல்லாமல் புன்னகையுடன் வீட்டார் அமர்ந்திருப்பதைக் கண்டு தரணி ராகுல் இருவரும் வியந்து போயினர். என்னம்மா தரணி, எங்ககிட்ட எந்த வியப்பும் அதிர்ச்சியும் இல்லையேன்னு நினைக்கிறியா? அதுக்கு காரணம் அருண் தான். அவன் தான் உங்கள் 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு சொன்னான். ராகுலை எங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப நல்ல பையன். நீங்கள் 2 பேரும் ஒருத்தர் விரும்புகிறதாகவும் சொன்னான். அதனால் உன்னை ராகுலுக்கே கட்டி வச்சிடலான்னு நாங்கள் எல்லாருமே முடிவு பண்ணிட்டோம்மா என்றார் தாத்தா. தாத்தா அப்படி கூறியதை கேட்டதும் தரணி ராகுல் இருவருக்கும் மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்தது. தாத்தா ராகுலை பார்த்தார். ராகுல், நீ வீட்டுக்கு போய் பேசிட்டு முறைப்படி தரணியை பொண்ணு கேட்டு வாப்பா. உடனே உங்கள் கல்யாணத்தை நடத்திடலான்னு நாங்கள் நினைக்கிறோம் என்றார் தாத்தா. தாத்தா, நான் நேற்றுக்கே வீட்டில் ஃபோன் பண்ணி தரணியை பற்றி சொல்லிட்டேன். தரணியோட ஃபோட்டோவையும் வீட்டுக்கு அனுப்பி வச்சேன். எல்லாருக்கும் தரணியை ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு இங்கே போடப்பட்டிருந்த டியூட்டி நாளையோட முடியுது. நான் திரும்பவும் டெல்லி போகணும். அதுக்கு முன்னாடி நான் ஒரு 15 நாள் லீவ் எடுக்க முடிவு பண்ணியிருக்கேன். அந்த லீவில் எங்கள் கல்யாணத்தை முடிச்சு வச்சா ரொம்ப நல்லா இருக்கும். நான் டெல்லி போகும்போது தரணியையும் என் கூட கூட்டிகிட்டு போயிடுவேன். இங்கே எனக்கு போடப்பட்டிருந்த டியூட்டி நாளையோட முடிகிறதால நான் நாளைக்கு ஊருக்கு போகிறேன். 2 நாளில் தரணியை பொண்ணு கேட்டு வரேன் என்று ராகுல் கூற, பரவாயில்லப்பா, நீ ரொம்ப ஸ்பீடாக தான் இருக்க என்றார் தரணியின் அப்பா. ராகுல் சிரித்தான். தரணிக்கு வெட்கம் வந்தது. அவள் ஓடி தன் அறைக்குள் சென்று ஒளிந்து கொண்டாள். மறுநாள் ராகுல் தன் வீட்டிற்கு புறப்பட்டான். 2 நாளில் தன் அப்பா, அம்மா, அக்கா, அத்தானோடு தரணியை பெண் கேட்டு வந்தான். மிகவும் நெருக்கமான ஒரு முகூர்த்தத்தில் ராகுல் தரணி திருமணம் நிச்சயிக்கப்பட்டது. ராகுல் தரணி திருமணமும் மிகவும் ஆடம்பரமாக நடந்தேறியது. திருமணம் முடிந்து 3 நாளில் ராகுல் தரணியோடு டெல்லி புறப்பட்டு சென்றான். திருமணத்திற்காக ஊருக்கு வந்த கங்கா தரணியை வழி அனுப்பி வைத்துவிட்டு தான் ஈரோடு திரும்பினாள். திருமண வேலைகளில் அங்கும் இங்கும் ஓடி ஆடி வேலை செய்த தாமரை மிகவும் சோர்ந்து போயிருந்தாள். அவள் தங்கள் அறையில் படுக்கையில் படுத்து கிடந்தாள். அருண் அவள் அருகில் வந்து அமர்ந்தான். அவன் தன் அருகில் வந்து அமர்ந்ததும் தாமரை அவன் மடியில் தலை சாய்த்து படுத்து கொண்டாள். என்னாச்சு தாமரை, ரொம்ப டயர்டாக இருக்கா? நான் தான் சொன்னேனே நீ எந்த வேலையும் செய்ய வேண்டான்னு. நீ தான் கேட்கவே இல்லை. ஓடி ஆடி வேலையெல்லாம் செஞ்சிட்டு இருந்த. இப்போ பாரு எப்படி சோர்ந்து போய் படுத்திருக்க என்று மிகவும் அன்பாகவும் கரிசனமாகவும் அருண் கூற, இல்லைங்க, நம்ம தரணியோட கல்யாணம். நான் எப்படி தள்ளி நின்று வேடிக்கை பார்க்க முடியும்? அவள் நல்லபடியாக ராகுலோட வாழணும். அந்த பிரார்த்தனையோடு தான் நான் அவளோட கல்யாணத்தில் எல்லா வேலையிலையும் உதவியாக இருந்தேன் என்று தாமரை கூற, எனக்கு ஒன்று நினச்சா ரொம்ப பெருமையாக இருக்குது தாமரை. நீ என் மேலேயும் என்னுடைய வீட்டில் இருக்கவங்க மேலேயும் இவ்வளவு அன்பு காட்டுற. நீ எனக்கு கிடைச்சது ஒரு பெரிய வரம் தான் என்று கூறியபடி அவள் இதழ்களில் முத்தமிட்டான். அவன் கழுத்தை தன் கைகளால் சுற்றி வளைத்து பிடித்து அவன் இதழ்களில் தாமரையும் முத்தமிட்டாள். சரி தாமரை, இப்போ தான் இங்கே இருக்கிற எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்கும் போயிட்டாங்க. இனிமேல் இங்கே அதிக வேலை கிடையாது. அப்படியே இருந்தாலும் அதை செய்கிறதுக்கு இங்கே நிறைய பேர் இருக்காங்க. நீ நல்லா ரெஸ்டடு, உன்னோட உடம்பை பார்த்துக்க. நம்ம குழந்தை நல்லபடியாக பிறக்கணும். வேளா வேலைக்கு சரியாக சாப்பிடுமா. என்னோட வேலை டென்ஷனில் என்னால் உன்னை கவனிக்க முடியாமல் போகுது. அதனால் அதை நீ மனசில் வச்சுக்காம ரொம்ப சந்தோஷமாக இரு. புரிஞ்சதா என்றான். நல்லா புரிஞ்சது என்றாள் தாமரை. சரி தாமரை, நாளைக்கு சாயந்தரம் நான் பெங்களூர் போகிறேன். 1 வாரம் முடிஞ்சு தான் திரும்பி வருவேன். என்ன பிரச்சனையாக இருந்தாலும் நீ எனக்கு உடனே கால் பண்ணு. அடிக்கடி கால் பண்ணு. நானும் உனக்கு கால் பண்ணுறேன்.
மனசை போட்டு குழப்பிக்க கூடாது, ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும், புரிஞ்சுதா என்று அருண் கேட்க, இது என்ன சின்ன குழந்தை மாதிரி எனக்கு அட்வைஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, நான் என்னை பார்த்துக்கிறேன், நீங்கள் உங்கள் வேலையில் கவனமாக இருங்க போதும் என்றாள் தாமரை. மறுநாள் மாலை அருண் அனைவரிடமும் விடை பெற்று பெங்களூர் சென்றான். பெங்களூருக்கு வந்த அருணின் மனது வலித்தது. திருமணம் முடிந்து இன்றளவும் தாமரையை பிரிந்ததில்லை. ஆனால் தாமரையை இப்படி ஒரு நிலையில் ஒரு வாரம் பிரிய நேர்ந்ததை எண்ணிய போது அவன் மனதில் உருவான அந்த வேதனை அவனை அப்படியே கொன்று தின்றது. தாமரையின் பிரிவு அவனை வெகுவாக வாட்டியது. இங்கு தாமரையின் நிலையும் அதைவிட மோசமாகத்தான் இருந்தது. அருண் சென்ற பின் தங்கள் அறையை விட்டு வெளியே வரக்கூட மனமில்லாமல் அவன் பயன்படுத்திய அவனது சட்டை ஒன்றை எடுத்து அணிந்து கொண்டு அறைக்குள்ளேயே முடங்கி கிடந்தாள். அவன் பயன்படுத்திய அந்த சட்டையில் இருந்து வரும் அவனது வாசனை அது மிக பெரிய ஆறுதலாக அவளுக்கு இருந்தது. அவன் அருகில் இருப்பது போன்ற ஒரு உணர்வை அவளுக்கு ஏற்படுத்தியது. வீட்டில் அருணின் அம்மா, தரணியின் அம்மா இருவருமே தாமரையை தங்கள் கையில் வைத்து தாங்கினர். அவளுக்கு வேளா வேளைக்கு உணவை அவள் அறைக்கு கொண்டு வந்து கொடுத்தனர். அருண் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தாமரையை அழைத்தான். இரவு மட்டுமே தாமரை அருணை அழைத்தாள். அவனது வேலையின் இடையில் தான் ஒரு இடையூறாக இருக்கக்கூடாது என்று எண்ணித்தான் இரவு அவன் ஓய்வெடுக்கும் நேரத்தில் மட்டும் அவனை அழைத்தாள் தாமரை. அருண் வரும் நாட்களை எண்ணி எண்ணி தாமரை இருந்தாள். இன்னும் 2 நாட்கள் கழிந்துதான் அருண் வருவான். அதை மனதில் எண்ணியபடி தாமரை படுக்கையில் சாய்ந்து படுத்திருக்க அருணிடமிருந்து தாமரைக்கு அழைப்பு வந்தது. சட்டென்று போனை எடுத்து, ஹலோ சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க என்று கேட்டாள் தாமரை. ஹலோ தாமரை, நான் ரொம்ப நல்லா இருக்கேன், நீ எப்படிம்மா இருக்க என்று கேட்டான். ரொம்ப நல்லா இருக்கேன், நீங்கள் எப்போ வருவீங்கன்னு எதிர்பார்த்து காத்துட்ருக்கேன் என்று தாமரை கூற, தாமரை, நான் இனி இங்கேருந்து புறப்பட்டு வர்ற வரைக்கும் உனக்கு கால் எதுவும் பண்ண முடியாது, நீயே கூப்பிட்டா கூட என்கிட்ட பேச முடியாதுமா, அதனால் நீ பயந்துடாத, இங்கே சின்ன ஒரு வேலை இருக்குது, அதுக்காக நாங்கள் எல்லாருமே போகிறோம், அதனால் செல்ஃபோனை சுவிட்ச் ஆஃபில் வச்சுடுவோம், நான் சொல்கிறது உனக்கு புரிஞ்சதா என்று கேட்டான். அவன் அப்படி கூற தாமரையின் இதயம் படபடவென்று அடித்து கொண்டது. அவள் பதில் எதுவும் கூறவில்லை. அவள் கண்கள் நிறைந்து வழிந்தது. ஏய் தாமரை, என்னாச்சு, ஏன் எதுவும் பேச மாட்டேங்கிற என்றான் அருண். எனக்கு பயமாக இருக்குங்க என்றாள். பயப்பட தேவையில்லை தாமரை, வேலைக்கு நேரமாச்சு, நான் புறப்படுறேன் என்று அவன் கூறவும் அருண் சீக்கிரம் வாங்க என்று யாரோ ஆங்கிலத்தில் அழைக்கும் சத்தமும் கேட்டது. உடனே அழைப்பு துண்டிக்கப்பட்டது. தாமரையின் இதயம் அப்படியே நின்று போனது. அவள் மனது படபடவென்று அடித்துக்கொள்ள சட்டென்று அருணை அழைத்தாள் தாமரை. ஆனால் அவனது செல்போன் சுவிட்ச் ஆஃபில் இருந்தது. தாமரையின் இதயத்தை 2ஆக பிளர்ந்தது போல் ஒரு வலியை அவள் உணர்ந்தாள். அவள் கண்கள் அவளையும் அறியாமல் கண்ணீர் தூக்கியது. இனி 2 நாட்கள் அருணிடமிருந்து எந்த அழைப்பும் வரப்போவதில்லை. தன்னாலும் அவனை அழைக்க இயலாது என்று எண்ணிய போது அந்த வலியை தாங்கிக் கொள்ள அவளால் இயலவில்லை. பெங்களூர் மீட்டிங்கில் பங்கு கொண்டதில் அருண் மற்றும் மூவருக்கு மட்டுமே மும்பை செல்லும் வாய்ப்பு அமைந்தது. அருண் மற்றும் 3 பேர் பெங்களூரில் இருந்து ஹெலிகாப்டர் வழியாக மும்பை சென்றனர். அங்கு அவர்களுடன் இராணுவத்திலிருந்து 2 பேரும் ஒரு கமாண்டரும் இணைய 7 பேராக சேர்ந்து மும்பையில் ரகசியமாக மறைந்திருக்கும் எதிரி நாட்டிலிருந்து ஊடுருவிய தீவிரவாதிகளை தேடி பயணித்தனர். மும்பையில் தீவிரவாதிகள் மறைவிடத்தை கண்டுபிடிக்க அருண் மற்றும் இருவர் உதவ 7 பேர் சேர்ந்து தீவிரவாதிகளின் தாவளத்தை அடைந்தனர். தீவிரவாதிகளை தேடி சென்ற 7 இராணுவத்தின் பயிற்சி பெற்ற மிக சிறந்த வீரர்களும் ஆவர். மும்பையில் ஒரு குக்கிராமத்தில் ஒரு காலனியில் அங்கு வசிக்கும் மக்களை கைதிகளாக்கி வைத்துக்கொண்டு தாங்கள் அங்கு மறைந்திருக்கிறோம் என்பதை வெளியுலகத்திற்கு தெரியப்படுத்தக்கூடாது என்று அவர்களை பயமுறுத்தி அங்கு மறைந்திருந்து பல சதி திட்டங்களை தீட்டி நாட்டில் பல இடங்களில் பாம்பு வைக்கவும் இனக்கலவரத்தை மூட்டிவிடவும் தருணம் பார்த்து காத்திருந்தது அந்த தீவிரவாதி கும்பல். தீவிரவாதிகள் அந்த காலனியில் இருக்கிறார்கள் என்பதை கண்டறிந்த 7 அவர்களை சுற்றி வளைத்தனர். அவர்கள் இராணுவ வீரர்கள் என்று அவர்கள் அறியாதபடி காய்கறி விற்பவர், வளையல் விற்பவர், கை பார்ப்பவர், கீரை விற்பவர், பழங்கள் விற்பவர், பிச்சைக்காரர், ஊனமுற்றவர் போல் வேடமிட்டுதான் காலனிக்குள் நுழைந்தனர்.
காலனியில் துப்பாக்கி ஏந்தி நிற்பவர்களை எல்லாம் மிகவும் சாமர்த்தியமாக ஒவ்வொருவரையாக தனித்தனியாக பிரித்து கொண்டு சென்று கொன்று தள்ளினர். தீவிரவாதிகள் என்று சந்தேகம் தோன்றிய ஆயுதம் இல்லாதவர்களை ஒரு வீட்டினுள் அடைத்து வைத்தனர். ஆன நேரத்தில் மிகவும் சாமர்த்தியமாக துப்பாக்கி ஏந்தி அந்த காலனி மக்களை தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருந்த தீவிரவாதிகள் அனைவரையும் கொன்று தள்ளியது அந்த 7 சங்கம். அதன் பின் சந்தேகத்தின் பேரில் வீட்டில் பூட்டி வைத்திருந்தவர்களை வெளியே அழைத்து வந்து காலனிவாசிகளிடம் அவர்களை பற்றி விசாரித்தனர். அதில் 5 தீவிரவாதிகளுக்கு உதவியாக தீவிரவாதிகளுடனே எப்போதும் இருப்பவர்கள் என்றும், மற்றவர்கள் தங்கள் உடையவர்கள் அவர்கள் கையில் கைதியாக இருப்பதால் அவர்களுக்கு வேறு வழியின்றி உதவியவர்கள் என்றும் கண்டுபிடித்தனர். தீவிரவாதிகளின் உதவியாளர்களை அந்த தீவிரவாதிகளோடு சேர்த்து கொன்று தள்ளினர். தங்கள் கடமையை செவ்வனே நிறைவேற்றிவிட்டு தங்கள் வீடு திரும்பினர் 7. ஆனால் எந்த ஊடகத்திலும் அந்த 7 சங்கம் பற்றி எந்த செய்தியும் புகைப்படமும் வெளியாகாமல் அரசாங்கம் பார்த்து கொண்டது. ஆனாலும் செவி வழியாக செய்தி காட்டு தீ போல் பரவியது. அந்த 7 பற்றி பத்திரிகையாளர்கள் அரசாங்கத்திடம் கேள்வி எழுப்பினர். ஆனால் அவர்களின் பாதுகாப்பை மனதிற்கொண்டு அவர்களை பற்றிய எந்த செய்தியையும் வெளியிட இயலாது என்று அரசாங்கம் உறுதியாக கூறிவிட்டது. அவர்களின் பாதுகாப்பை மனதில் கொண்டு பத்திரிகையாளர்களும் அந்த செய்தியை அத்தோடு மூடி மறைத்தனர். மும்பையில் எந்த ஒரு தொழில்நுட்பமும் இல்லாத ஒரு குக்கிராமத்தில் தான் அந்த தீவிரவாதிகள் மறைந்திருந்தனர். அப்படி இருந்தும் அவர்களை கண்டுபிடித்து கொன்று தள்ளிய இராணுவத்தையும் அவர்களுக்கு உதவியவர்களையும் அனைவரும் உளமாற பாராட்டினர். அருண் வீடு திரும்பும் வரை தாமரையை அழைக்கவில்லை. இன்று அருண் வீடு திரும்புவான் என்று ஒருவரும் எதிர்பார்க்கவும் இல்லை. நாளை காலை ஒருவேளை அருண் வரலாம் என்று எண்ணியிருந்தனர். அவனிடமிருந்து எந்த அழைப்பும் வராததால் தாமரை உட்பட வீட்டார் அனைவரும் மிகுந்த கவலையோடு இருந்தனர். அப்போதுதான் திடீரென்று அருண் வீட்டினுள் வந்தான். அப்பா, சித்தப்பா, அசோக், தாத்தா 4 வயலுக்கு சென்றிருந்தனர். அம்மா, சித்தி இருவரும் சமையலறையில் வேலையாக இருந்தனர். தன் அறையை மெல்ல எட்டி பார்த்தான் அருண். தாமரை அறையில் படுக்கையில் படுத்திருப்பதை கண்டான். அருண் மெல்ல பூனை போல் பதுங்கி தன் அறைக்குள் வந்து கதவை தாளிட்டான். தாமரை அருணின் ஒரு சட்டையை அணிந்து அவனது புகைப்படம் ஒன்றை மார்போடு சேர்த்து வைத்துக்கொண்டு செல்போனில் அவனது எண்ணை எடுத்து அதில் அழைத்து கொண்டே இருந்தாள். ஆனால் அவளுக்கு செல் சுவிட்ச் ஆஃப் என்ற பதிலே வந்து கொண்டிருந்தது. அவள் திரும்பி படுத்திருந்ததால் அருண் அறைக்குள் வந்ததை அவள் கவனிக்கவில்லை. அருணை அழைக்க அவனது செல் சுவிட்ச் ஆஃப் என்று பதில் வர அவள் கண்களில் இருந்து கண்ணீர் கசிந்தது. என்ன ஆச்சு இவருக்கு? நாளைக்கு கண்டிப்பாக வந்துடுவார். அப்படி இருந்தும் இன்னைக்கும் செல்லை சுவிட்ச் ஆஃப்லேயே வச்சிருக்காரே என்று தனக்கு தானே புலம்பிக் கொண்டாள் தாமரை. படுக்கையில் திரும்பி படுத்திருந்த தாமரையின் முன்னால் மெல்ல வந்து நின்றான் அருண். அவனை கண்டதும் அவள் கண்கள் அகல விரிந்தது. அவள் சட்டென்று எழுந்து அவனை கட்டி அணைத்து அழுதாள். ஏய் தாமரை, என்ன இது? நான் தான் வந்துட்டேன்ல என்று கேட்டபடியே அவளை இறுக்கமாக அணைத்து அவளை சமாதானம் செய்தான் அருண். ஏன் இப்பவும் மொபைலை சுவிட்ச் ஆஃபில் வச்சுருக்கீங்க? நான் எவ்வளவு நேரம் கூப்பிட்டு இருந்தேன் தெரியுமா என்று தாமரை வேதனையோடு அழுதபடி கூற, வீடு வந்து சேர்ற வரைக்கும் மொபைலை பயன்படுத்தக்கூடாதுன்னு எங்களுக்கு ஸ்ட்ரிக்டாக ஆர்டர் போட்டிருக்காங்க மேடம். அதனால தான் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். இன்றைக்கி ஃபுல்லாக மொபைலை சுவிட்ச் ஆஃபில் தான் வச்சுருக்கணும். நாளையிலிருந்து தான் அதை யூஸ் பண்ண முடியும் என்று அருண் கூற, தாமரை அவனை இன்னும் இறுக்கமாக அணைத்து முத்தமழை பொழிந்தாள். அவளது அந்த அன்பில் தன்னை மறந்து மூழ்கி போனான் அருண். தாமரை சிறிது குண்டாகவும் அவளது வயிறு சிறிது வீங்கியும் இருப்பதை கண்டு வாய்விட்டு சிரித்தான் அருண். ஏன் சிரிக்கிறீங்க என்று தாமரை கேட்க, உன்னை பார்த்தா இப்போ வயக்காட்டில் வச்சிருக்க அந்த பொம்மை மாதிரி இருக்குது என்று கூறிவிட்டு மீண்டும் அவன் சிரிக்க அவனை இன்னும் இறுக்கமாக அணைத்து கொண்டாள் தாமரை. நாட்கள் ஒவ்வொன்றாக உதிர்ந்து கொண்டே இருந்தது. அன்று மாலை அனைவரும் ஒன்றாக அமர்ந்து டீ பருகி கொண்டு இருக்கும் போதுதான் கங்காவின் அம்மாவின் எண்ணிற்கு கங்காவிடமிருந்து அழைப்பு வந்தது. கங்காவின் எண்ணை கண்டதும் முகமலர்ந்த கங்காவின் அம்மா, கங்கா தான் கூப்பிடுறா என்று கூறிவிட்டு ஃபோனை எடுத்து, ஹலோ கங்கா, எப்படிம்மா இருக்க என்று உற்சாகத்தோடு கேட்டார். அம்மா, நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேம்மா.
உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் சொல்லத்தான் நான் இப்போ ஃபோன் பண்ணேன். அப்படியா, என்னம்மா குட் நியூஸ் என்று அம்மா ஆவலோடு கேட்க, நீங்கள் பாட்டியாக போகிறீங்க என்று கங்காவிடமிருந்து பதில் வர, அப்படியா, ரொம்ப சந்தோஷம்மா என்று கூறியவர் அவளுக்கு சில அறிவுரைகளையும் கூறினார். அனைவரிடமும் ஃபோனில் பேசிய பின்புதான் அழைப்பை துண்டித்தாள் கங்கா. நாட்கள் வேகமாக உருண்டோடியது. தாமரை ஒரு அழகிய பெண் குழந்தையை பெற்றெடுத்தாள். தாமரையை பிரசவத்திற்கு கூட அவள் வீட்டிற்கு அனுப்பி வைக்காமல் தன்னுடனே வைத்து கொண்டான் அருண். குழந்தை பெற்ற தாமரை மீது இருந்த அவனது காதல் இன்னும் ஆழமாக மாறியது. அவளையும் குழந்தையையும் அனைவரும் தரையில் வைக்காமல் தாங்கினர். தாமரை குழந்தை பெற்று 1 மாதம் முடிந்த போது கங்காவை பிரசவத்திற்காக வீட்டிற்கு அழைத்து வந்தனர். சுனில் அவளை அனுப்ப தயங்கவே செய்தான். ஆனால் கங்கா தான் தன் வீட்டாருடன் சிறிது நாட்கள் இருக்க வேண்டும் என்று தன் விருப்பத்தை கூறி சுனிலை சமாதானம் செய்து தாய் வீட்டிற்கு வந்தாள். கங்காவை ஒரு தேவதை போல் அனைவரும் கையில் தாங்கினர். அப்போதுதான் காஷ்மீர் பார்டரில் ரகுவுக்கு இடமாற்றம் கிடைக்க அவன் தரணியை ஊருக்கு அனுப்பி வைத்தான். அவளும் வீட்டிற்கு வரவே வீடு கலகலப்பாக மாறியது. அருணின் குழந்தையை தரையில் வைக்காமல் கையிலேயே தூக்கி கொண்டு நடந்தாள் தரணி. ஏய் தரணி, குழந்தைன்னா உனக்கு இவ்வளவு ஆசையா? அப்படின்னா சீக்கிரமா ஒரு குழந்தைய பெற்றுக்க வேண்டியது தானே என்று கங்கா கேட்க, ஆமாக்கா, சீக்கிரமா ஒரு குழந்தைய பெற்றுக்கணும். இந்த குழந்தைய பார்க்கும்போது அவ்வளவு ஆசையா இருக்கு என்றாள் தரணி. அப்புறம் என்ன, சீக்கிரமா பெற்றுக்க வேண்டியது தானே என்று கங்கா குறும்பாக கேட்க, அவர் தான் இப்போ குழந்தை வேண்டாம், குழந்தை வந்துருச்சுன்னா நீ என்னை விட்டுட்டு ஊருக்கு போயிடுவ, நான் தனியாக இங்கே கஷ்டப்படணும்னு சொல்லி வருத்தப்பட்டாரு. அதனால தான் கொஞ்ச நாள் குழந்தை வேண்டான்னு தள்ளி போட்டோம். இப்போ அவர் காஷ்மீர் பார்டரில் இருக்காரு. ஒரு 2 மாதம் கண்டிப்பாக அவர் அங்கே வேலை செஞ்சாகணும். அது முடிஞ்சதுக்கப்புறம் தான் அவர் டெல்லி திரும்புவார். அதுக்கப்புறம் குழந்தையை பற்றி யோசிக்கலாம் என்று தரணி கூறினாள். ஓ, அப்படி போகுதா கதை என்று கங்கா குறும்பாக கூற அனைவரும் கலகலவென சிரித்தனர். இப்போது கங்காவின் பார்வை நந்தினியின் மீது விழுந்தது. என்ன அண்ணி, நீங்களும் தரணி மாதிரியே கொஞ்ச நாள் குழந்தை வேண்டான்னு தள்ளி போட்டிருக்கீங்களா என்று கங்கா குறும்பாக கேட்க, ஐயோ அப்படியெல்லாம் இல்லை, குழந்தை கிடைச்சா பெற்றுக்கிறதா தான் முடிவு பண்ணியிருக்கோம் என்று நந்தினி கூறினாள். கங்கா கலகலப்பாக வீட்டில் வலம் வருவதைக் கண்டு அனைவருக்கும் மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்தது. கங்காவின் வாழ்க்கையில் வந்த மாற்றத்தை கண்டு அனைவரும் நிம்மதி பெருமூச்சு விட்டனர். சுனில் வாரம் ஒரு முறை திருச்சி வந்து கங்காவை பார்த்துவிட்டு சென்றான். நாட்கள் மெல்ல நகர்ந்தது. அருணின் குடும்பம் மகிழ்ச்சி வெள்ளத்தில் மூழ்கி கிடந்த நேரம் அது. ஆனால் அந்த மகிழ்ச்சி அதிக நாள் நீடிக்கவில்லை. தீவிரவாதிகளை அழித்த அந்த 7 சங்கத்தை அழிக்க தீவிரவாதிகள் நாட்டுக்குள் ஊடுருவி இருப்பதாகவும் அதனால் தங்களையும் தங்கள் குடும்பத்தாரையும் பாதுகாப்பாக இருக்குமாறு 7 சங்கத்திற்கு இராணுவத்திடமிருந்து அறிவிப்பு வந்தது. அதை முதலில் தன் வீட்டாரிடம் கூற அருண் தயங்கினான். வீணாக அனைவரையும் பயமுறுத்த வேண்டாம் என்று அவன் முதலில் எண்ணினான். ஆனால் தான் உண்மையை மறைத்தால் அது தன் குடும்பத்தாரின் உயிரை பறித்துவிடும் என்று பயந்த அவன் தயங்கி தயங்கி விஷயத்தை கூறினான். நான் இதை உங்ககிட்ட முதல்ல சொல்ல வேண்டாம்னு தான் நினச்சேன். நீங்கள் பயந்து போயிடுவீங்க. உங்களால் சகஜமாக ஊருக்குள்ளே இருக்க முடியாது. அதனால் சொல்ல வேண்டாம்னு நினச்சேன். ஆனால் நான் சொல்லாமல் இருந்தால் நீங்கள் ஈஸியாக ஆபத்தில் போய் சிக்கிக்கவும் வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இதை நான் உங்ககிட்ட சொல்கிறேன். நீங்கள் எல்லாருமே ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. அனாவசியமாக வெளியில் எங்கேயும் போகாதீங்க. தனியாக எங்கேயும் போகாதீங்க. பழக்கமில்லாத யார் வந்து உங்ககிட்ட பேசினாலும் பேச்சு கொடுக்காதீங்க என்று அருண் கூற, கண்டிப்பாக அருண், நாங்கள் பத்திரமா இருந்துக்கிறோம், எங்களை பற்றி நினச்சி நீ வருத்தப்பட வேண்டாம் என்று தாத்தா கூற, இல்லை தாத்தா, எனக்கு உண்மையிலேயே இப்போ ரொம்ப பயமாக இருக்குது. அதனால் நான் போலீஸுக்கு தகவல் கொடுத்து நம்ம வீட்டுக்கு போலீஸ் காவல் ஏற்படுத்தலான்னு நினைக்கிறேன் என்று அருண் கூற, அது நல்ல விஷயந்தான் அருண் என்று அருணின் அப்பா கூறினார். கங்காவை பார்க்க சுனில் வந்தபோது கங்கா அருணின் நிலையை பற்றி எடுத்து கூற, பயந்து போன சுனில் கங்காவை தன்னுடன் அழைத்து செல்ல தயாரானான். கங்கா, இனி நீ இங்கே இருக்க வேண்டாம், நீ என் கூட புறப்படு, இங்கே இருக்கிறது ஆபத்து என்று சுனில் கூற, என்னங்க இது, இந்த மாதிரி நிலைமையில எல்லாரையும் விட்டுட்டு நான் எப்படி உங்கள் கூட வர்றது என்று கங்கா கேட்டாள். கங்கா, உன்னையும் சேர்த்து காப்பாற்ற வேண்டிய ஒரு நிலைமையில அருண் தள்ளப்படுவான்.
அதை விட நல்லது நீ பாதுகாப்பா ஏன் கூட இருக்கிறது தானே. நீ புறப்படு, நான் அருண்கிட்ட சொல்லிக்கிறேன் என்று சுனில் கூற, அவர்கள் பேசி கொண்டிருப்பதை கேட்டுக்கொண்டு வந்த அருண், கங்கா, சுனில் சொல்கிறது தாம்மா சரி, நீ சுனிலோட புறப்படு என்று அருண் கூற கங்கா தயங்கி நின்றாள். சுனில் அருண் இருவரும் கூறுவதுதான் சரி என்று உணர்ந்த வீட்டார் கங்காவை சுனிலோடு அனுப்பி வைத்தனர். சுனில் கங்காவை அழைத்து சென்ற பின் வீடே மயான அமைதியில் மூழ்கி போனது. அதை கண்டபோது அருணிற்கு மிகவும் வேதனையாக இருந்தது. என்ன தாத்தா, நான் தப்பு பண்ணிட்டேன்னு நீங்கள் எல்லாரும் நினைக்கிறீங்களா என்று வேதனையோடு கேட்டான் அருண். இல்லை அருண், எங்கள் எல்லாரையும் காப்பாற்ற முடியும்னு நீ நம்புகிற போது கங்காவை மட்டும் உன்னால் காப்பாற்ற முடியாமலா போகும்? ஆனாலும் நீ கங்காவை சுனிலோட அனுப்பி வச்சிட்டேன்னா அதில் ஏதாவது காரணம் கண்டிப்பாக இருக்கும். இல்லைன்னா பிரசவத்துக்கு ஆசையாக தாய் வீட்டுக்கு வந்த பொண்ணை இப்படி நீ திருப்பி அனுப்ப மாட்டியே. அதனால் ஏதோ எங்களுக்கு தெரியாத ஒரு காரணம் உங்ககிட்ட இருக்குது. அதனால தான் நீ அவளை சுனிலோடு அனுப்பி வச்சேன்னு எங்களுக்கு தெரியும்பா என்று தாத்தா கூறினார். தாத்தா அப்படி கூற அருணின் முகம் மலர்ந்தது. அப்புறம் ஏன் தாத்தா எல்லாரும் இப்படி வருத்தத்தோடு உட்கார்ந்துருக்கீங்க என்று அருண் கேட்க, என்னதான் இருந்தாலும் பிரசவத்துக்கு வந்த பொண்ணு திருப்பி அவளுடைய புகுந்த வீட்டுக்கு போயிட்டாளேன்னு நினைக்கும்போது மனசுக்கு கொஞ்சம் வருத்தமாக தான்ப்பா இருக்குது. அது எங்கள் எல்லாருடைய முகத்துலேயும் தெரியுது, அவ்வளவுதான். நீ அதை பெருசாக எடுத்துக்காதப்பா என்று தாத்தா கூறினார். தாத்தா, நீங்கள் சொன்ன மாதிரி நான் கங்காவை சுனிலோடு அனுப்புனதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஆனால் இப்போதைக்கு என்னால் அதை பற்றி உங்கள் யார்கிட்டையுமே சொல்ல முடியாது. ஆனால் கடைசியில் நான் ஏன் இப்படி பண்ணேன்னு உங்களுக்கு கண்டிப்பாக புரியும் என்று அருண் கூறினான். சரிப்பா, உன்னால் எங்ககிட்ட சொல்ல முடியாத ஏதோ காரணம்னு எங்களுக்கு புரிஞ்சதால தான் நாங்கள் யாரும் உங்ககிட்ட எதுவும் கேட்கல என்று தாத்தா கூற அருணின் மனது அப்போதுதான் அமைதியானது. நாட்கள் மெல்ல நகர்ந்தது. அன்று வயலில் வேலை முடிந்து வீடு திரும்பிய அப்பா, சித்தப்பா, தாத்தா மூவரும் ஏதோ பேசிக்கொண்டே வீட்டை நோக்கி நடந்து வந்து கொண்டிருந்தனர். அப்போதுதான் முன்பின் பழக்கமில்லாத 2 இளைஞர்கள் அவர்கள் எதிரே நடந்து வருவது தெரிந்தது. அப்பா, அதுவும் 2 பயலுக வர்றானுங்க. அவங்கள இதுக்கு முன்னாடி நீங்கள் இங்கே பார்த்துருக்கீங்களா என்று தாத்தாவை பார்த்து அருணின் அப்பா கேட்டார். இல்லைப்பா, இந்த பயல்களை நான் இதுக்கு முன்னாடி நம்ம ஊரில் பார்க்கல. இந்த பயலுக நம்ம ஊர் பயலுக கிடையாது என்று தாத்தா கூற, ஆமாம் அண்ணே, எனக்கு கூட இந்த பயலுக நம்ம ஊர் பயலுக மாதிரி தோணலை, ஏதோ களவாணிங்க மாதிரி தோணுது என்று சித்தப்பாவும் கூற அருணின் அப்பா அந்த இளைஞர்களை வழிமறித்தார். தம்பி, நீங்கள் 2 பேர் யாரு? எங்கள் ஊருக்குள்ளே எதுக்காக வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா என்று அருணின் அப்பா கேட்க அந்த 2 இளைஞர்களும் திருவென்று விழித்தனர். சித்தப்பாவிற்கு ஏதோ சந்தேகம் தோன்ற அந்த இளைஞர்களின் கண்ணில் படாதபடி உடனே தன் செல்போனை எடுத்து அருணின் எண்ணிற்கு அழைத்தார். ஒரே பெல்லில் அருண் போனை எடுத்தான். சொல்லுங்க சித்தப்பா என்று அவன் கூறவும், யாருப்பா நீங்க? யாருன்னு கேட்டால் பதிலே சொல்லாமல் திருன்னு முழிச்சிட்டு நிற்கிறீங்க என்று அப்பா யாரிடமோ கேட்பது அவன் செவியை எட்டியது. சட்டென்று அருண் சுதாரித்து கொண்டான். என்னப்பா, மாந்தோப்பு பக்கத்தில் உங்களுக்கு என்ன வேலை? நீங்கள் யாரு என்று சித்தப்பா கேட்பதும் அவன் செவியை எட்ட உடனே அவன் போலீஸுக்கு தகவல் கொடுத்துவிட்டு மாந்தோப்புக்கு விரைந்தான். அருணின் அப்பா, சித்தப்பா இருவரும் மாறி மாறி கேள்வி கேட்க தமிழ் தெரியாது என்று ஒருவன் ஹிந்தியில் பதிலளித்தான். தம்பி, இவன் என்னடா சொல்கிறான் என்று அருணின் அப்பா கேட்க, அண்ணே, தமிழ் தெரியாதுன்னு சொல்கிற மாதிரி தோணுது என்றார் சித்தப்பா. அருண் தன் பைக்கில் விரைந்து மாந்தோப்பின் அருகில் வந்தான். பைக்கை சாலையோரத்தில் நிறுத்திவிட்டு மாந்தோப்புக்குள் வந்தான். அருணை கண்ட இளைஞர்களில் ஒருவன், டே, இவன் தான் அருண் என்று ஹிந்தியில் கூற சட்டென்று தங்கள் பாக்கெட்டில் மறைத்து வைத்திருந்த துப்பாக்கியை இருவரும் கையில் எடுத்து அருணின் நேராக குறிவைத்தனர். தாத்தாவும் அருணின் அப்பாவும் திகைத்து போக, இப்படி ஒரு நிகழ்ச்சி இங்கு நடக்கும் என்று எதிர்பார்த்த சித்தப்பா சட்டென்று குனிந்து அந்த 2 இளைஞர்களின் காலையும் பிடித்து இழுத்து கீழே தள்ளினார். அந்த இளைஞர்களின் கையில் இருந்த துப்பாக்கி எகிரி கீழே விழுந்தது. சட்டென்று சித்தப்பா அந்த 2 துப்பாக்கியையும் தன் கையில் வசப்படுத்தி கொண்டார்.
இருவரும் நடந்த சம்பவத்தை புரிந்து கொண்டு எழுமுன் அருண் அவர்களை தன் துப்பாக்கி முனையில் நிறுத்தினான். கீழே விழுந்த இரு இளைஞர்களும் மெல்ல எழுந்து நின்றனர். அதற்குள் போலீஸ் ஜீப் அங்கு விரைந்து வந்தது. போலீசார் இருவரையும் கைது செய்து ஸ்டேஷனுக்கு இழுத்து சென்றனர். ஆனால் வீட்டை அடைந்த அருணை ஒரு துயர செய்தி காத்திருந்தது. அவன் தன் கம்ப்யூட்டரை ஆன் செய்து தன்னை தாக்க வந்தவர்களை கைது செய்த செய்தியை இராணுவத்திடம் அறிவிக்க முயல 7 சங்கத்தில் ஒருவர் கொலை செய்யப்பட்டதாக அவனுக்கு செய்தி வந்திருந்தது. அதை பார்த்து அருண் கலங்கி போனான். மற்ற 5 உயிர் தப்பியிருந்தனர். 7 ஒரே நேரம் தாக்க தீவிரவாதிகள் முடிவு செய்திருந்தனர் என்பது அப்போதுதான் அவர்களுக்கு புரிந்தது. இந்த தாக்குதலில் இருந்து தப்பினாலும் இன்னும் சில நாட்களில் அடுத்த தாக்குதல் கண்டிப்பாக இருக்கும் என்றும் அனைவரையும் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்றும் இராணுவம் எச்சரித்தது. அதனுடன் அருணிடம் ஒரு வேலையையும் இராணுவம் ஒப்படைத்தது. நாட்கள் ஒவ்வொன்றாக உதிர்ந்தது. அன்று அதிகாலை 4 மணிக்கு சுனிலிடமிருந்து அருணுக்கு அழைப்பு வந்தது. டேய் அருண், நீ மாமா ஆயிட்ட. கங்காவை இப்பந்தான் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்தோம். வந்ததும் பிரசவம் ஆயிடுச்சுடா என்று உற்சாகத்தோடு சுனிலின் குரல் ஒலித்தது. அப்படியாடா? மருமகனா மருமகளாடா எனக்கு என்று அருணும் உற்சாகத்தோடு கேட்டான். மருமகன்டா என்றான் சுனில். சரி சுனில், கங்காவை நல்லா பார்த்துக்க. நாங்கள் உடனே கங்காவை பார்க்க புறப்பட்டு வரோம் என்றான் அருண். வேண்டா அருண், அது உன்னோட உயிருக்கு ஆபத்து. நீங்கள் இங்கே வர வேண்டாம். கொஞ்ச நாள் போகட்டும். நானும் கங்காவும் குழந்தையை எடுத்துக்கிட்டு திருச்சி வரோம் என்றான் சுனில். டே, அது எப்படிடா சரியாகும்? பிரசவத்துக்கு கூட அவளை இங்கே நிப்பாட்டாமல் நீ கூட்டிகிட்டு போயிட்ட. பிரசவம் முடிஞ்சு கூட நாங்கள் பார்க்க வரலாட்டி தப்பாயிடாதாடா என்றான் அருண். சரி, நான் என்ன சொன்னாலும் நீங்கள் யாரும் கேட்க போகிறதில்ல. பத்திரமா வந்து சேருங்க என்றான் சுனில். அழைப்பை துண்டித்த பின் அருண் வீட்டார் அனைவரிடமும் அந்த இனிய செய்தியை அறிவித்தான். அனைவரும் பலவித பரிசு பொருட்களை வாங்கி கொண்டு கங்காவை காண அன்றே ஈரோடு புறப்பட்டனர். கங்காவையும் குழந்தையும் பார்த்து உள்ளம் மகிழ்ந்தவர்கள் தங்கள் கொண்டு வந்த பரிசு பொருட்களை கங்காவிடம் கொடுத்து மகிழ்ந்தனர். வெகு நேரம் அவர்களோடு நேரத்தை செலவிட்ட பின் வீடு திரும்பினர். நாட்கள் வேகமாக ஓடியது. அன்று அருணின் பிறந்த நாள். மாலை அனைவரும் ஒன்றாக கூடி கேக்கு வெட்டி பிறந்த நாளை கொண்டாடிய போது அவர்களின் கவனம், அருணின் கவனம் எல்லாம் கொண்டாட்டத்தின் மீது இருக்க வேகமாக வந்த ஒரு கார் அருணின் வீட்டு வாசலில் நின்றது. மிகவும் தற்செயலாக அதை கண்ட தாத்தா அந்த காரின் ஜன்னல் கண்ணாடி மெல்ல கீழே இறங்குவதையும் அதிலிருந்து ஒரு துப்பாக்கி மெல்ல வெளிப்படுவதையும் கண்டு அதிர்ந்து வேகமாக ஓடி வந்து அருணின் முன் வந்து நின்றார். அந்த காரில் இருந்து பாய்ந்து வந்த குண்டுகள் தாத்தாவின் மீது சரமாரியாக பாய்ந்தது. தாத்தா இரத்த வெள்ளத்தில் மூழ்கி கீழே சரிய சட்டென்று அருண் தாத்தாவை தாங்கிக் கொண்டு தாத்தா என்று அலறினான். அருண், ரொம்ப பத்திரமா கவனமா இருப்பா என்று கூறிய தாத்தா அருணின் கைகளிலேயே தன் உயிரை விட்டார். அங்கு ஒரு பெரிய அழுகுரல் எழுந்தது. மறுநாள் மாலை சடங்குகள் நடைபெற இருக்க உற்றார் உறவினர்கள் அனைவரும் வீடு முழுவதும் நிறைந்திருந்தனர். சுனில், கங்கா, ராகுல் அனைவரும் வந்திருந்தனர். மாலை சடங்குகள் அனைத்தும் நிறைவடைந்த பின் அனைவரும் ஒன்றாக ஹாலில் கூடி அமர்ந்திருந்தனர். அப்போது சுனில் தான் பேச்சை ஆரம்பித்து வைத்தான். டே அருண், இந்த நேரத்தில் இதை பற்றி நான் பேசுறது தப்பு தான். ஆனால் என்னால் பேசாமல் இருக்க முடியாது. காரணம், இன்னைக்கு உன்னோட உயிரை காப்பாற்ற போய் தான் தாத்தாவோட உயிர் போயிடுச்சு. இன்னும் இது மாதிரியான சம்பவங்கள் கண்டிப்பாக நடக்கும். இந்த குடும்பத்தில் கண்டிப்பாக மரணங்கள் நடக்கும். நீ இத்தனை நாள் நாட்டுக்காக உழைச்சது போதுண்டா. இனிமேலாவது வீட்டை பாரு. நீ செஞ்சிட்ருக்க வேலையை தயவு செஞ்சு விட்டுடு. வேறு ஏதாவது நல்ல வேலையாக பாரு. உனக்கு கண்டிப்பாக வேறு நல்ல வேலை கிடைக்கும். ஏன், வீட்டில் இருந்துகிட்டே கூட உன்னால் வேலை பார்க்க முடியும் என்றான் சுனில். உண்மைதான்னா, அவர் சொல்கிறத கேளுண்ணா. திருச்சி வந்து உங்களை பார்த்துட்டு போக எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். ஆனால் அவர்கிட்ட கேட்டால் உன்னை அனுப்பிட்டு என்னால் நிம்மதியாக இங்கே இருக்க முடியாது கங்கான்னு சொல்லி என்னை தடுத்துடுவார். அண்ணா, எந்த பயமும் இல்லாமல் திருச்சி வந்து போக எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குண்ணா. ப்ளீஸ்ண்ணா, அவர் சொல்கிறது கொஞ்சம் கேளுண்ணா என்றாள் கங்கா. என்னால் உங்கள் நிலைமையை புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி சட்டுன்னு இந்த வேலையிலிருந்தெல்லாம் வெளியில் வந்துட முடியாது. மெதுவாக தான் இதிலிருந்து வெளியே வர முடியும்.
அதுக்கு நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. அது மட்டும் இல்லை, நான் இப்போ ஒரு வேலையை பண்ணிகிட்ருக்கேன். அந்த வேலையை முடித்து கொடுத்துட்டு வேறு எந்த வேலையும் ஏற்றுக்காமல் மெல்ல இந்த வட்டத்துக்குள்ளே இருந்து வெளியே வர முயற்சிக்கிறேன் என்று அருண் மிகவும் வேதனையாக கூறினான். அருண், உன்னால் முடிஞ்சா இப்போவே இந்த வேலையை ரிசைன் பண்ணிவிடு, அதுதான் நல்லதுன்னு எனக்கு தோணுது என்றான் சுனில். அருண் பதில் எதுவும் கூறாமல் மௌனமாக அமர்ந்திருந்தான். என்ன அருண், எந்த பதிலும் சொல்லாமல் இப்படி பேசாமல் இருந்தால் என்ன அர்த்தம் என்று சுனில் கேட்க, நான் தான் சொன்னேனே, சட்டன் இந்த வேலையிலிருந்து யாராலையும் வெளியில் வர முடியாது. காரணம், நம்ம நாட்டு ரகசியம், அடுத்த நாட்டு ரகசியம் எல்லாமே எங்ககிட்ட இருக்குது. அப்படி இருக்கும்போது சட்டன் இந்த வேலையிலேருந்து வெளியில் வரோன்னு சொன்னால் அதுக்கு நம்ம இராணுவம் அனுமதி தராது. இந்த வட்டத்துக்குள்ளேருந்து மெல்ல தான் வெளியே வர முடியும். அது உங்களுக்கு சொன்னால் புரியாது. அதுக்கு நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. உங்களோட வேதனை, மன கஷ்டம் எல்லாம் எனக்கு நல்லா புரியும். அதனால் நான் கண்டிப்பாக இந்த வேலையிலேருந்து வெளியில் வர முயற்சிக்கிறேன். ஆனால் உடனே நான் அதை பண்ணணும்னு நீங்கள் எதிர்பார்த்தா அது கண்டிப்பாக நடக்காது. கொஞ்ச நாள் நீங்கள் என்னை சகிச்சு தான் ஆகணும் என்று அருண் கூற, என்னடா அருண், நீ இராணுவத்துக்காக இப்படி கஷ்டப்படுற, ஆனால் இராணுவம் உன்னை பாதுகாக்க என்ன பண்ணுது? எதுவுமே பண்ணலை. இன்றைக்கி தாத்தாவோட உயிர், தாத்தா உன்னை காப்பாற்றாமல் இருந்தால் அந்த இடத்துல உன்னோட உயிர் போயிருக்கும். இதுதான் நம்ம இராணுவம் உனக்கு தர்ற மரியாதையா என்று சுனில் கேட்க, சுனில், என்ன மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அந்த எல்லாரோட உயிரையும் இராணுவம் தான் காப்பாற்றணும்னு சொன்னால் அது ரொம்ப கஷ்டம். எல்லையில் இராணுவம் நம்மளை பாதுகாக்கிறதால தான் உள்ளே இருக்கிற நாம் நிம்மதியாக இருக்கோம். அந்த எல்லையில் இருக்கிறவங்க எல்லாம் ஊருக்குள்ளே இருக்கிறவங்களெல்லாம் காப்பாற்றணும்னு சொன்னால் அது ரொம்ப கஷ்டம். அதை எதுவும் புரிஞ்சுக்காம நீ இராணுவத்தை குத்தம் சொல்லாத. தாக்குதல் நடக்க போகுதுன்னு சொல்லி இராணுவம் என்னை எச்சரிச்சுட்டே தான் இருக்காங்க. நேற்றுக்கு நான் கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்ததால தான் தாத்தாவை இழக்க நேர்ந்தது. இனி நான் ரொம்ப கவனமாக இருந்துக்கிறேன். கண்டிப்பாக இனி ஒரு உயிர் இந்த குடும்பத்திலிருந்து போகாது என்று அருண் கூற, சுனில் வேறு எதுவும் கூறாமல் அங்கிருந்து எழுந்து சென்றான். தன் கவனக்குறைவால் தாத்தாவை இழந்தது போல் இந்த வீட்டில் இனி ஒரு உயிரையும் இழக்கக்கூடாது என்று அருணும் மனதில் முடிவு செய்தான். கங்கா தங்கள் அறைக்குள் வரும்போது சுனில் யாருடனோ மிகவும் கோபமாக பேசிக் கொண்டிருந்தான். கண்டிப்பாக அது நடக்காது, நடக்க நான் அனுமதிக்கவும் மாட்டேன். இதுக்கு மேலேயும் வேற ஏதாவது பண்ணா நானா இருக்க மாட்டேன் என்று கோபமாக கூறியபடியே திரும்பியவன் கங்கா அறைக்குள் வருவதை கண்டதும் சட்டென்று அழைப்பை துண்டித்துவிட்டு செல்லை கோபமாக படுக்கையில் இருந்தான். என்னங்க, என்ன ஆச்சு? யார்கிட்ட இவ்வளவு கோபமாக பேசுறீங்க என்று கேட்டாள் கங்கா. ஆஃபீஸில் இருந்து கங்கா, உடனே வேலைக்கு போக சொல்கிறாங்க, அதுதான் கொஞ்சம் கோபமாக பேச வேண்டியதாக போச்சு என்றான். உடனே ஆஃபீஸ் போகவா சொல்கிறாங்க? நீங்கள் தான் 4 நாள் லீவ் எடுத்திருந்தீங்களே. ஆமாம் கங்கா, 4 நாள் லீவு போட்டிருந்தேன். ஆனால் அவசரமாக ஏதோ வேலையாம், உடனே டியூட்டியில் போய் ஜாயின் பண்ண சொல்கிறாங்க. அதுதான் முடியாதுன்னு சொன்னேன். லீவு முடிஞ்சதுக்கப்புறம் தான் வேலைக்கு போக போகிறேன் என்று சுனில் உறுதியாக கூறினான். அங்கு சிறிது நேரம் அமைதி நிலவியது. சுனில் மீண்டும் மெல்ல பேச்சை துவங்கினான். கங்கா, அருண்கிட்ட சொல்லி சீக்கிரமாக இந்த வேலையை ரிசைன் பண்ண சொல்லு, இல்லைனா இந்த வீட்டில் இருக்க யாருமே உயிரோடு இருக்க போகிறதில்ல. நான் சொல்கிறது உனக்கு புரியுதா என்று சுனில் கேட்டான். நீங்கள் சொல்கிறது புரியுது, ஆனால் இவ்வளோ உறுதியா இதை நீங்கள் எப்படி சொல்கிறீங்க என்று கங்கா தன் சந்தேகத்தை கேட்டாள். அவளது சந்தேக பார்வை, கேள்வி இரண்டும் சுனிலை ஒரு நிமிடம் தடுமாற செய்தது. கங்கா, தாத்தாவோட மரணத்தை பார்த்தும் உனக்கு அது புரியலையா என்று எதிர்கேள்வி கேட்டு தன் தடுமாற்றத்தை மறைத்து சமாளித்தான் சுனில். ஓ, நீங்கள் அதை வச்சு தான் சொல்கிறீங்களா என்று கங்கா கேட்க, ஆமாம், அதனால் சீக்கிரமாக அருண்கிட்ட சொல்லி அவனுடைய வேலையை ரிசைன் பண்ண சொல்லுங்க என்று சுனில் கூறினான். இரவு படுக்கைக்கு வந்து படுத்த சிறிது நேரத்திலேயே கங்கா உறங்கி போனாள். ஆனால் சுனில் உறக்கம் வராமல் தவித்தான். அவன் மனம் முழுவதும் அருணின் கம்ப்யூட்டரில் சேகரித்து வைத்திருக்கும் ரகசியங்களை எப்படி கைக்கு கொண்டு வருவது என்ற எண்ணம் மட்டுமே ஓடிக்கொண்டிருந்தது. சுனிலின் தங்கை கணவர் ஸ்ரீஜித் இராணுவத்திற்காக பணிபுரிகிறான் என்றுதான் சுனில் எண்ணியிருந்தான். ஆனால் அருணை பற்றிய முழு விவரத்தையும் சேகரித்து கொடுக்கும் ஒரு உளவாளித்தான் ஸ்ரீஜித் என்று
சுனில் அறிந்தபோது சுனில் கங்கா திருமணம் முடிந்திருந்தது. திருமணம் முடிந்து 1 வாரம் கடந்த பின் தன் அறையில் ஏதோ வேலையாக இருந்த சுனிலின் அருகில் தயங்கி தயங்கி ஸ்ரீஜித் வந்தான். அவனது அந்த தயக்கத்தை கண்ட சுனில், என்ன ஸ்ரீஜித், ரொம்ப தயங்கி நிற்கிற மாதிரி தோணுது, என்கிட்ட ஏதாவது பேசணுமா என்று கேட்டான். மச்சான், நான் ஒரு விஷயத்த சொன்னால் நீங்கள் கோவப்படக்கூடாது, ரொம்ப பொறுமையாக கேட்கணும் என்று தயங்கியபடியே ஸ்ரீஜித் பேச்சை துவங்க, என்ன விஷயம்னு முதல்ல சொல்லு, கோவப்படுறதா வேண்டாமான்னு நீ சொல்கிற விஷயத்தை பொறுத்து இருக்கும் என்றான் சுனில். மச்சான், உங்கள் ஃப்ரெண்ட் ஒரு பெரிய உளவாளி, அது உங்களுக்கு தெரியுமா? அவர் நம்ம இராணுவத்துக்காக உளவு வேலையும் ஹேக்கிங்கும் எல்லாம் பண்ணுறாரு. அதை பற்றி அவர் உங்ககிட்ட எப்போவாவது சொல்லியிருக்காரா என்று கேட்டான். நீ என்ன சொல்கிற ஸ்ரீஜித், எனக்கு எதுவும் புரியலை என்றான் சுனில். மச்சான், என்னையும் ஸ்ரீயாவையும் கடத்திட்டு போனது ஒரு நாடகம் மட்டும்தான். உங்கள் ஃப்ரெண்டு அருணை பற்றி தெரிஞ்சுக்கவும் அவரோட முழு விவரத்தையும் சேகரிக்கவும் போடப்பட்ட ஒரு நாடகம். அருண் உங்கள் ஃப்ரெண்டுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவரை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் பிளான் பண்ண நாடகம்தான் இது. ஏன்னா அவரை பற்றின முழு விவரத்தையும் சேகரித்து கொடுக்கணும், அதுதான் என்னுடைய வேலை. அதுக்காக எனக்கு பல லட்சங்கள் தரப்பட்டது. உங்கள் ஃப்ரெண்டு சேகரித்து வச்சுருக்க ரகசியங்களை கைப்பற்றி அதை கொண்டு போய் கொடுத்தா கோடிகள் கிடைக்கும். அதுக்கு உங்கள் உதவி வேணும் என்றான் ஸ்ரீஜித். ஸ்ரீஜித் கூறியதை கேட்டு சுனில் அதிர்ந்து போனான். ஸ்ரீஜித், முதல்ல நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லு. அருண் ஒரு உளவாளின்னு சொன்ன, அவன் எந்த நாட்டு உளவாளி? உன்னோட வேலையை பற்றி நீ சொன்ன, நீ எந்த நாட்டு உளவாளி என்று சுனில் கேட்க ஸ்ரீஜித் தலை கவிழ்ந்தான். அதை கண்டு சுனில் அலட்சியமாக, அப்படின்னா நீ எதிரி நாட்டு உளவாளி. உன்னை நான் என்ன பண்ணணும் ஸ்ரீஜித்? மரியாதையாக முதல்ல உன்னோட தொழிலை மாற்று, இல்லைன்னா தங்கச்சி புருஷன் கூட பார்க்க மாட்டேன், போலீஸில் பிடிச்சு கொடுத்துடுவேன். காலம் ஃபுல்லாக என்னுடைய தங்கச்சியை நான் நல்லபடியாக பார்த்துப்பேன் என்று சுனில் கூற, சாரி சுனில், அது நடக்காத காரியம். உன்னோட தங்கச்சியோட வாழ்க்கை அது என்னோட கையில், அதை மறந்துட்டு பேசாத. என்னோட உயிருக்கு ஏதாவது ஆபத்து நேர்ந்தா இல்லை என்ன போலீஸில் காட்டி கொடுத்தா அதுக்கப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன். உன்னோட தங்கச்சியோட சாவு நிச்சயம் என்று ஸ்ரீஜித் எச்சரிக்க, கோபத்தின் உச்சத்தை அடைந்த சுனில் டேய் என்றபடி ஸ்ரீஜித்தின் சட்டையை கொத்தாக பிடித்தான். விடு சுனில், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்னையும் உன்னுடைய தங்கச்சியும் கடத்தி வச்சிருந்த கும்பல் நீ அருணை கொலை பண்ணாதான் எங்கள் 2 பேரையும் விடுதலை பண்ணுவோன்னு சொன்னது உனக்கு ஞாபகம் இருக்கா? நீ அதை பண்ண மாட்டேன்னு சொல்லி எதிர்த்து பேசினது ஞாபகம் இருக்கா? அப்போ தான் அருணுடைய ரூம் கதவை வந்து தட்டினான். அப்புறம் நீ ஃபோனை கட் பண்ணிட்ட, ஞாபகம் இருக்கா? அன்னைக்கு அந்த ஃபோனை பண்ணதே நான் தான், அது தெரியுமா உனக்கு? ஸ்ரீஜித் அப்படி கேட்க சுனில் அதிர்ந்து போனான். என்ன அப்படி பார்க்குற? அருணை கொலை பண்ண எதிரி நாட்டில் இருந்து எனக்கு கோடிகள் பரிசாக தந்திருக்காங்க. அருணை கொலை பண்ண நீ எனக்கு உதவி பண்ணா சில கோடிகள் உனக்கும் சொந்தம். இல்லை என்னை காட்டி கொடுக்க முடிவு பண்ணா உன்னோட தங்கச்சி கதை க்ளோஸ், புரிஞ்சதா என்று ஸ்ரீஜித் கேட்க சுனில் அதிர்ந்து நின்றான். இவங்கிட்ட கூட்டு சேர்ற மாதிரி நடிக்க வேண்டியது தான், இல்லைன்னா வேற யாரையாவது வச்சு இவன் அருணை கொலை பண்ணிடுவான். அது கண்டிப்பாக நடக்கக்கூடாது. ரகசியங்கள் போனால் போகட்டும், ஆனால் அருணோட உயிர் அது ரொம்ப முக்கியம் என்று மனதில் எண்ணிய சுனில், சரி ஸ்ரீஜித், அருணோட கையிலிருந்து ரகசியங்களை திருட்டி தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. ஆனால் எக்காரணத்தை கொண்டும் அருணை கொலை பண்ணக்கூடாது. அவன் இந்த வேலையில் இருக்கிறது தானே உங்களுக்கு பிரச்சனை. அவன்கிட்ட எப்படியாவது பேசி இந்த வேலையை ரிசைன் பண்ண சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் அருணால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுல்ல என்று சுனில் கேட்க, சரி சுனில், என்னால் அருணோட உயிருக்கு எந்த ஆபத்தும் வராது. ஆனால் தீவிரவாதிகள் என்ன ஏவின மாதிரியே வேற பலரையும் ஏவி இருப்பாங்க. அவங்க கண்டிப்பாக அருணை கொலை பண்ணிடுவாங்க. அதுக்கு முன்னாடி அருண்கிட்ட இருக்கிற ரகசியத்தை திருடி தந்து அருணை வேலையை ரிசைன் பண்ண சொல்லுங்க. அப்படி அருண் வேலையை ரிசைன் பண்ணிட்டா அருணோட உயிருக்கு எந்த ஆபத்தும் இருக்காது
எந்த பிரச்சனையும் இருக்காது என்று ஸ்ரீஜித் கூறினான். அருணையும் வீட்டாரையும் தன் தங்கையையும் காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தில் சுனில் ஸ்ரீஜித்துக்கு துணை போக தயாரானான். ஸ்ரீஜித்துக்கு ஃபோன் வரும்போது அதை அவன் அறியாமல் ஒளிந்திருந்து கேட்டு அருணுக்கு தகவல் கொடுத்து கொண்டே இருந்தான் சுனில். அருணிடம் பலமுறை அவனது வேலையை பற்றி விசாரித்து உயிருக்கு ஆபத்தான வேலையை விட்டு விடுமாறு கூற சுனிலின் நா துடித்தது. ஆனால் ஏனோ அதை கூற சுனிலின் நா எழவில்லை. அருண் தனக்கு வரும் ஆபத்துகளில் இருந்தெல்லாம் மிகவும் சாமர்த்தியமாக தப்பித்து கொண்டே வர சுனில் ஏதாவது சாக்கு போக்கு கூறி அருண் சேகரித்த ரகசியங்களை திருடாமலும் தவிர்த்து கொண்டே இருந்தான். கங்காவையும் அழைத்து கொண்டு முதன்முறை அருணின் வீட்டிற்கு வந்த போதும் தரணியின் திருமணத்திற்கு வந்த போதும் எல்லாம் அருணின் கம்ப்யூட்டரில் இருக்கும் ரகசியங்களை கவர சுனில் முயற்சித்திருந்தான். ஆனால் அருணின் கம்ப்யூட்டரை அந்நியர் தொட்டால் அதிலிருந்து அலாரம் அடிக்கும் என்று கங்கா ஒருமுறை பேச்சிற்கிடையே கூறியது அவன் ஞாபகத்திற்கு வரவே அருணின் கம்ப்யூட்டரை அவன் தொட தயங்கினான். ஏதேதோ சாக்கு கூறி ஒவ்வொரு முறையும் அருணை ஸ்ரீஜித்தின் பிடியிலிருந்து காப்பாற்றி கொண்டே இருந்தான் சுனில். தன் தங்கை ஸ்ரீயாவிடம் ஸ்ரீஜித்தை பற்றி கூறிவிடலாம் என்று பலமுறை எண்ணினான். ஆனால் அப்படி ஒரு முறை ஸ்ரீயாவிடம் பேச்சு கொடுக்கும் போதுதான் ஸ்ரீயாவின் உடலில் ஏதோ ஒரு சிப்பு போன்றதொரு பொருளை தீவிரவாதிகள் புகுத்தி இருப்பதை சுனில் அறிந்தான். என்ன சொல்ற ஸ்ரீயா, உன்னோட கையில சிப்பு மாதிரி ஏதோ ஒன்று வச்சு தச்சுட்டாங்களா? இதையே நீ முன்னாடியே சொல்லல. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமாவது என்கிட்ட சொல்லி இருக்கலாமே. டாக்டர்கிட்ட போய் நம்ம அந்த சிப்பை வெளியே எடுத்துருக்கலாமே என்று சுனில் கேட்க, இல்லைண்ணா, அவர் தான் இதை யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம், வீட்டில் சொன்னால் எல்லாரும் பயந்துடுவாங்கன்னு சொல்லி என்னை பேச விடாமல் தடுத்துட்டாரு என்று ஸ்ரீயா கூறினாள். சுனில் ஸ்ரீயாவிடம் பேசிக்கொண்டிருக்கும் போதே ஸ்ரீஜித்திடமிருந்து சுனிலுக்கு அழைப்பு வந்தது. என்ன சுனில், ஸ்ரீயா கிட்ட உண்மையை சொல்ல போறியா? நீ இல்லை, ஸ்ரீயா கிட்ட யார் பேசினாலும் அது எங்களுக்கு கேட்கும். அதுவும் அந்த சிப்போட மகிமை தான். அதனால ஸ்ரீயா கிட்ட எதை பற்றியும் பேசாம ஒழுங்கா இருக்க பாரு. நீ ஏதாவது சொல்லணும்னு நினைச்சு வாயை திறந்த அடுத்த நொடி ஸ்ரீயா காலி. ஏன்னா அந்த சிப்போட ஃபுல் கண்ட்ரோலும் என்கிட்ட தான் இருக்குது. என்ன மாட்டி விடணும்னோ இல்லை ஸ்ரீயா கிட்ட என்னை பற்றி ஏதாவது சொல்லணும்னோ நீ நினச்சா அடுத்த நொடி ரிமோட்டை வச்சு அந்த சிப்பை செயல்பட வச்சிடுவேன். அதுக்கப்புறம் அந்த சிப்பிலேருந்து புறப்படுற சயனைடு உன்னோட தங்கச்சியோட உடம்பு ஃபுல்லாக பரவிடும். அவ்வளோதான், ஸ்ரீயாவை யாராலையும் காப்பாற்ற முடியாது என்று ஸ்ரீஜித் சுனிலை எச்சரிக்க என்ன செய்வதென்று அறியாது சுனில் தவித்து போனான். அப்போது சுனிலை யாரோ தொட திடுக்கிட்டு திரும்பி பார்த்தான் சுனில். கங்கா தான் சுனிலை தொட்டாள். என்னங்க, தூக்கம் வரலையா? ஏதோ யோசனையில் இருக்கிற மாதிரி தோணுது. ஏன் தூக்கம் வரல? என்ன ஆச்சு உங்களுக்கு என்று கங்கா கேட்க, இல்லை கங்கா, நீ படு என்றான். கங்கா சுனிலை இறுக்கமாக கட்டி அணைத்து படுத்து கொண்டாள். தாய் போன்ற கங்காவின் அணைப்பில் தன்னை மறந்து உறங்கி போனான் சுனில். காலை கங்கா படுக்கையிலிருந்து எழும்போதும் சுனில் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தான். கங்கா சுனிலையே சிறிது நேரம் பார்த்தபடி அமர்ந்திருந்தாள். என்ன ஆச்சு இவருக்கு? இவர் சரியில்லை, இவருக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு. என்னான்னு கேட்டா சொல்லவும் மாட்டேங்கிறாரு. எப்போ பாரு எதையோ பார்த்து பயந்த மாதிரியே இருக்காரு. இவருக்கு என்னமோ பிரச்சனை இருக்குது. இவரோட நடவடிக்கைகளை ரொம்ப துல்லியமாக கவனிக்கணும். அப்பதான் இவருக்கு என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிக்க முடியும் என்று மனதில் எண்ணிய கங்கா சுனிலின் நெற்றியிலும் குழந்தையின் நெற்றியிலும் முத்தம் கொடுத்துவிட்டு மெல்ல எழுந்து வெளியே சென்றாள். கங்கா நெற்றியில் முத்தத்தை பதித்ததும் சுனில் விழித்து கொண்டான். ஆனாலும் கண்மூடி அப்படியே படுக்கையில் கிடந்தான் சுனில். கங்கா வெளியே சென்றதும் சுனில் தன் செல்போனை எடுத்து ஸ்ரீஜித்தை அழைத்தான். ஒரே பெல்லில் ஸ்ரீஜித் போனை எடுத்தான். என்ன மச்சான், இன்னைக்கு எப்படியாவது ரகசியத்தை சேகரித்து கொடுத்துடுவீங்கல்ல? இல்லைன்னா ஸ்ரீயாவை நான் கொலை பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் நான் தான் ஸ்ரீயாவை கொலை பண்ணேன்னு அந்த பழியை என் மேலே போடக்கூடாது. ஸ்ரீயாவோட மரணத்துக்கு நீங்கள் மட்டும்தான் காரணம். அதை மனசில் வச்சு செயல்படுங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் என்று கூறிவிட்டு அழைப்பை துண்டித்தான் ஸ்ரீஜித். சுனில் தன் படுக்கையில் இருந்து மெல்ல எழுந்து ஜன்னலின் அருகில் வந்து ஜன்னலை திறந்து வெளியே பார்த்தபடி நின்றான். அப்போதுதான்
அருண் அறைக்குள் வந்தான். சுனில் என்று அருண் அழைக்க சுனில் திரும்பி பார்த்தான். சுனில், என்னாச்சு உனக்கு? உனக்கு உடம்பு முடியலையா? கங்கா உனக்கு உடம்பு முடியல, அதனால் உன்னை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போக சொன்னா, என்ன ஆச்சு என்று கேட்டான் அருண். எனக்கா? உடம்பு சரியில்லைன்னு கங்கா சொன்னாளா? அப்படியெல்லாம் எதுவும் இல்லை அருண், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்றான் சுனில். சரி சுனில், ஏதாவது தேவைன்னா தயங்காமல் என்கிட்ட கேளு என்றான் அருண். இல்லடா, எனக்கு எந்த தேவையும் இல்லை, ஏதாவது இருந்தால் உன்கிட்ட கேட்கறதுக்கு எனக்கு என்ன தயக்கம் என்றான். சட்டென்று ஏதோ ஞாபகம் வந்தவனாக, அருண், கொஞ்ச நேரம் உன்னோட கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணிக்கவா என்று கேட்டான். ஓஎஸ், வா என்னுடைய ரூமுக்கு என்று சுனிலை அருண் அழைக்க, சுனில் உற்சாகத்தோடு அருணோடு அவன் அறைக்கு சென்றான். அருண் தன் கம்ப்யூட்டரை ஓபன் செய்து சுனிலை அதன் அருகில் அமர்த்தினான். கம்ப்யூட்டரின் பாஸ்வேர்டையும் கம்ப்யூட்டரை தொட்டால் அலாரம் அடிக்காமல் இருக்க என்ன செய்ய வேண்டும் என்றும் சுனிலுக்கு சொல்லிக் கொடுத்தான் அருண். சுனில், நான் வீட்டில் இல்லாமல் இருந்தால் கூட உனக்கு என்னுடைய கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணணும்னு தோணா யூஸ் பண்ணிக்கலாம் என்று அருண் கூற சுனிலுக்கு இரட்டி மகிழ்ச்சியாக இருந்தது. சுனில் கம்ப்யூட்டரில் ஏதோ வேலைகளை செய்தான். அருணை எப்படியாவது அறையிலிருந்து வெளியேற்ற வேண்டும் என்று அவன் மனதில் எண்ணினான். சட்டென்று அவன் மனதில் ஒரு யோசனை தோன்றியது. அருண், ரூம்ல குழந்தை தனியாக தான் படுத்திருக்கான், கங்கா கிட்ட சொல்லி கொஞ்சம் குழந்தைய பார்த்துக்க சொல்லேன் என்றான். அதுக்கு எதுக்காக கங்காவை டிஸ்டர்ப் பண்ணணும்? என்னுடைய மருமகனை நான் பார்த்துக்க மாட்டேனா? நீ உன்னோட வேலையை முடிச்சுட்டு ரூமுக்கு வா, அது வரைக்கும் நானே பார்த்துக்கிறேன் குழந்தைய என்று கூறியபடியே அருண் அங்கிருந்து அகன்றான். அருண் அறையை விட்டு வெளியே சென்றதும் சுனில் படபடவென்று அருணின் ஃபைல்ஸ் எல்லாம் பரிசோதித்து பார்த்தான். ஆனால் சில ஃபைலை அவன் மிகவும் பத்திரமாக பாஸ்வேர்டு போட்டு லாக் செய்து வைத்திருந்தான். அருண் எந்த மாதிரியான பாஸ்வேர்டை பயன்படுத்துவான் என்று யோசித்து பார்த்து ஒரு பேப்பரில் எழுதினான். அதன் பின் அதில் எந்த பாஸ்வேர்டை அவன் பயன்படுத்த வாய்ப்பு அதிகம் என்று யோசித்தான். அதில் 3 தேர்வு செய்து அதில் எந்த ஒன்றாக இருக்கும் என்று பலமுறை யோசித்து கடைசியில் தாமரை என்று அடித்தான். ஆனால் பாஸ்வேர்டு தவறு என்று காட்டியது. அப்போதுதான் சுனிலுக்கு சட்டென்று அந்த சம்பவம் நினைவிற்கு வந்தது. படிக்கும் காலத்திலேயே அருண் தாத்தா என்றால் உயிர் என்று கூறுவான். அன்று அவனிடமிருந்த லேப்பில் கூட SGP என்றுதான் பாஸ்வேர்டு போட்டு வைத்திருந்தான். அதன் ஃபுல் ஃபார்ம் கேட்டபோது ஸ்வீட் கிராண்ட்பா என்றான். சட்டென்று அந்த சம்பவம் ஞாபகத்திற்கு வர SGP என்று டைப் செய்தான் சுனில். கம்ப்யூட்டரில் இருந்த ரகசிய ஃபைல்ஸ் எல்லாம் சட்டென்று திறந்து கொண்டது. அதை கண்டதும் சுனில் மிகவும் மகிழ்ந்து போனான். அருண் அல்லது வேறு யாராவது வருகிறார்களா என்று வாசலை அடிக்கடி பார்த்தபடியே அந்த கம்ப்யூட்டரில் இருந்து அனைத்து ரகசியங்களையும் கவர்ந்தான் சுனில். அதே நேரம் டீயை எடுத்துக்கொண்டு தங்கள் அறைக்கு வந்தாள் கங்கா. ஆனால் அறையில் சுனில் இல்லாததையும் அருண் குழந்தையை வைத்துக் கொண்டிருப்பதையும் கண்டு வியந்த கங்கா, அண்ணா அவர் எங்க என்று கேட்டாள். சுனிலா என்னோட ரூம்ல இருக்காம்மா, ஏதோ கம்ப்யூட்டரில் ஒர்க் இருக்குன்னு சொன்னான், அதுதான் கம்ப்யூட்டரை ஓப்பன் பண்ணி கொடுத்துட்டு வந்தேன் என்று அருண் கூற, ஆனால் நீங்கள் டீ சாப்பிட்டீங்களா என்று கேட்டாள். நான் அப்போவே டீ சாப்பிட்டுட்டேம்மா என்று அருண் பதிலளிக்க, அண்ணா அவர்கிட்ட பேசுனீங்களா? அவருக்கு உடம்புக்கு எந்த பிரச்சனையும் இல்லை தானே என்று கங்கா சிறிது வருத்தத்தோடு கேட்டாள். இல்லைம்மா, சுனில் நல்லா தான் இருக்கான், அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீ தேவையில்லாமல் கவலைப்படாத என்றான் அருண். சரிண்ணா, நான் போய் அவருக்கு டீயை கொடுத்துட்டு சமையல் அறைக்கு போகிறேன், குழந்தைய நீங்கள் பார்த்துப்பீங்க தானே என்றாள் கங்கா. நான் பார்த்துக்கிறேம்மா, நீ போய் உன்னோட வேலையை பாரு என்றான் அருண். கங்கா அருணின் அறைக்கு வரும்போது சுனில் கம்ப்யூட்டரிலிருந்து ஒரு பென்டிரைவை இழுத்து தன் பாக்கெட்டில் வைப்பதை கண்டாள் கங்கா. ஆனால் அதை பொருட்படுத்தாத கங்கா, என்னங்க லீவ் முடிச்சுதான் வேலைக்கு போவேன்னு சொல்லிட்டு இப்பவே கம்பெனிக்காக வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்களா என்று கேட்டுக்கொண்டே கங்கா அருணின் அருகில் வந்தாள். கங்காவை கண்ட சுனில் அதிர்ந்து நடுங்கி போனான். அவன் முகம் பேயறைந்தது போல் இருந்தது. அதை கண்டு கங்காவின் மனதில் ஏதோ சந்தேகம் எழுந்தது. சட்டென்று தன் அதிர்ச்சியை மறைத்தான் சுனில். ஓ கங்கா, நீயா? திடீர்னு பேசிட்டே உள்ள வந்ததும் நான் பயந்தே போயிட்டேன் என்று கூறி சமாளித்தவன்,
ஆமாம் கங்கா, 1-2 ஒர்க் இருக்குது, அதை நான் தான் முடிச்சு கொடுக்கணும். அதனால தான் அருண்கிட்ட கம்ப்யூட்டரை கொஞ்ச நேரம் யூஸ் பண்ணிக்கவான்னு கேட்டு கம்பெனி ஒர்க்கை முடிச்சிட்டேன் என்றவன் வியர்த்து வழியும் தன் வியர்வையை துடைத்தான். கங்காவின் மனதில் சந்தேகம் அப்படியே தங்கி போனது. சரிங்க, நீங்கள் உங்கள் வேலையை பாருங்க என்றவளின் கண்கள் கம்ப்யூட்டரின் மீது விழுந்தது. அதில் அருணின் ஃபைல்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகி இருப்பதை கண்டு அதிர்ந்தாள் கங்கா. இதெல்லாம் அண்ணனோட ஃபைல்ஸ் ஆச்சே, இதையெல்லாம் இவர் எதுக்காக ஓப்பன் பண்ணி வச்சிருக்காரு என்று மனதில் எண்ணிய கங்கா டீயை சுனிலிடம் கொடுத்தாள். ஆனால் அருணின் ஃபைல்ஸ் ஓப்பன் ஆகி இருப்பதை பற்றி எதுவும் கேட்காமல் எதுவும் அறியாதது போல் கங்கா சமையலறைக்கு வந்தாள். சமையலறைக்கு கங்கா வந்தாலும் அவள் கவனம் முழுவதும் சுனில் மீதுதான் இருந்தது. சுனில் சிறிது நேரம் கழித்து தங்கள் அறைக்கு செல்வதை கங்கா கவனித்தாள். சிறிது நேரம் கழித்து அருண் அவன் அறைக்கு வருவதையும் கண்டாள் கங்கா. அவள் மனதில் ஏதேதோ சந்தேகங்கள் எழுந்தது. அருண் தங்கள் அறையிலிருந்து வெளியே சென்றதும் சுனில் தன் செல்போனை எடுத்து ஸ்ரீஜித்தை அழைத்தான். ஒரே பெல்லில் ஸ்ரீஜித் போனை எடுத்தான். என்ன மச்சான், எல்லா ரகசியங்களும் உங்க கைக்கு வந்துடுச்சா என்று சிறிது கிண்டலாக கேட்டான் ஸ்ரீஜித். வந்துடுச்சு. சரி, இதை நான் யார்கிட்ட கொடுக்கணும் என்று கேட்டான். அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் மச்சான். நீங்கள் இங்கேருந்து புறப்படும் போதே உங்களை பின்தொடர்ந்து எங்கள் ஆட்கள் வந்துட்டாங்க. அவங்க திருச்சியில் இருக்காங்க. நான் ஃபோன் பண்ணி சொன்னதும் அவங்க வீரனூருக்கே வந்து உங்ககிட்ட இருந்து ஃபைல்ஸை வாங்கிப்பாங்க. அப்புறம் நான் சொன்ன மாதிரி அருணோட கம்ப்யூட்டரில் இருந்த எல்லா ரகசியத்தையும் அழிச்சிட்டீங்க தானே என்று கேட்டான் ஸ்ரீஜித். அழிச்சிட்டேன். இங்கே பாரு, உனக்கு தேவையானதை நான் கொடுத்ததும் எனக்கு தேவையானதை நீயும் கொடுத்துடணும், புரிஞ்சதா என்று சுனில் கேட்க, அதை நீங்கள் சொல்லணுமா மச்சான்? உங்கள் தங்கச்சி உயிர், அப்புறம் உங்கள் ஃப்ரெண்டு உயிர், உங்கள் ஃப்ரெண்டோட ஃபேமிலி உயிர், இவ்வளவு தானே? காசு ஏதாவது வேணுமா மச்சான்? கண்டிப்பாக நீங்கள் அதை எதிர்பார்க்க மாட்டீங்க, அது எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். நீங்கள் தான் தேசபக்தராச்சே. ஓகே மச்சான், நான் தொடர்ந்தும் உங்கள் தங்கச்சி கூட வாழணும்னு தான் ஆசைப்படுறேன். ஆனால் என்ன பண்ணுறது, இதுக்கு மேலேயும் நான் தொடர்ந்து உங்கள் தங்கச்சி கூட வாழ்ந்தா அது நல்லாவா இருக்கும்? நான் முதல்ல லவ் பண்ண பொண்ணு ஸ்ரீயா தான். அதனால் அவளை பிரிய எனக்கு ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. ஆனாலும் வேறு வழி இல்லையே. எனக்கோ அப்பா அம்மா கிடையாது. எல்லாரும் ஒரே வீட்டில் தங்கினா உங்களாலேயும் என்னை ஏற்றுக்க முடியாது. உங்கள் மனசு நாட்டுக்கு துரோகம் பண்ணிட்டோமேன்னு உறுத்திட்டே இருக்கும். அதனால் உங்களுக்காக என்னுடைய ஸ்ரீயாவை பிரிஞ்சு நான் தியாகம் பண்ணுறேன் மச்சான். எப்போ இராணுவ ரகசியம் என்னோட ஆட்கள் கிட்ட கிடைக்குதோ அடுத்த நொடி ஏதாவது சாக்கு சொல்லிட்டு நான் உங்கள் வீட்டில் இருந்து வெளியே போயிடுவேன். என்கிட்ட இருக்கிற ரிமோட்டையும் ஸ்ரீயா கிட்டேயே கொடுத்துட்டு போயிடுறேன். நீங்கள் வந்து என்னை பற்றின உண்மையை சொல்லுவீங்களோ மாட்டீங்களோ அதை பற்றியெல்லாம் எனக்கு எந்த கவலையும் இல்லை. எனக்கு கோடிக்கணக்கில் காசு வர்றது அது போதும். ஸ்ரீயா மாதிரி 1000 பொண்ணுங்க என் பின்னாடி வருவாங்க. ஸ்ரீயாவோட இழப்பை அதை வச்சு ஆத்திக்க வேண்டியது தான் என்று ஸ்ரீஜித் கூற, சரி நீ சொன்ன மாதிரியே நான் எல்லாத்தையும் பண்ணிடுறேன், ஆனால் நீ என்னை ஏமாத்திடக்கூடாது என்று சுனில் கூற, கண்டிப்பாக ஏமாற்ற மாட்டேன் மச்சான் என்று கூறிய ஸ்ரீஜித் அழைப்பை துண்டித்தான். சுனில் பேசுவதை கங்காவும் ஸ்ரீஜித் பேசுவதை ஸ்ரீயாவும் கேட்டுக்கொண்டிருந்தனர். கங்கா சுனிலை தவறாக நினைத்து கொண்டாள். அவன் காசுக்காக தன் அண்ணனிடமிருந்து இராணுவ ரகசியங்களை திருடி வேறு யாருக்கோ விற்கப் போகிறான் என்று கங்காவிற்கு தோன்றியது. கடவுளை, இவரை போய் நல்லவர்னு நினச்சிட்டேனே. அண்ணனும் இவரை பற்றி எதுவும் தெரியாமல் கம்ப்யூட்டரோட பாஸ்வேர்டு எல்லாம் இவருக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. இப்போ என்ன பண்ணுறது? இவர்கிட்ட இருக்கிற ரகசியங்கள் எதிரிங்க கிட்ட கிடைக்காம இருக்க என்ன பண்ணுறது? அதை எப்படி தடுக்கிறது என்று எண்ணி கங்கா தவியாக தவித்தாள். அப்போது சுனில் கங்கா என்று அழைத்தான். அறைக்கு வெளியே நின்று கொண்டிருந்த கங்கா அறைக்குள் வந்தாள். என்னங்க, எதுக்காக என்னை கூப்பிட்டீங்க என்று கேட்டாள். கங்கா, நீ குழந்தைய வச்சுக்க, எனக்கு அவசரமாக வெளியில் ஒரு வேலை இருக்குது, நான் போயிட்டு வந்துடுறேன் என்று சுனில் கூற, ஐயையோ, இந்த ரகசியத்தை எதிரிங்க கிட்ட கொடுக்க தான் போகிறாரு, இவரை எப்படியாவது தடுத்தாகணுமே என்று மனதில் எண்ணியவள், சரி நீங்கள் போயிட்டு வாங்க என்றபடி
குழந்தையை தன் கையில் வாங்கி கொண்டாள். இதே நேரம் ஸ்ரீஜித் தன் கூட்டாளிகளை அழைத்து வீரனூரின் எல்லையில் சுனிலை காத்து நிற்குமாறு கூறினான். அந்த அழைப்பை துண்டித்துவிட்டு அவன் மீண்டும் சுனிலை அழைத்தான். அதற்குள் சுனில் வீட்டு வாசலை அடைந்திருந்தான். தன் செல்போன் அடிப்பதை கேட்டு சட்டென்று செல்போனை எடுத்து பார்த்தான். ஸ்ரீஜித் தான் அழைக்கிறான். செல்போனை எடுத்து ஹலோ என்றான். சுனில், ஊர் எல்லையில் உங்களுக்காக என்னுடைய ஆட்கள் காத்திருப்பாங்க, நீங்கள் அவங்க கிட்ட ஃபைலை கொடுத்துடுங்க என்று ஸ்ரீஜித் கூற, சரி கொடுத்துடுறேன் என்று சுனில் கூறியதும் அழைப்பு துண்டிக்கப்பட்டது. கங்கா அருணை வீடு முழுவதும் தேடி பார்த்தாள். ஆனால் அருண் வீட்டில் எங்கும் இருக்கவில்லை. அவள் தன் குழந்தையை தரணியிடம் கொண்டு வந்து கொடுத்தாள். தரணி, குழந்தையை கொஞ்ச நேரம் வச்சுக்க, எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, நான் வெளியே போயிட்டு சீக்கிரமாக வந்துடுறேன் என்று கங்கா கூறினாள். சரிக்கா, நீ போயிட்டு வா என்று கூறியபடி குழந்தையை வாங்கி கொஞ்சிக்கொண்டே சமையலறைக்குள் சென்றாள் தரணி. கங்கா சுனிலை பின்தொடர்ந்து அவன் பின்னால் வேகமாக ஓடி வந்தாள். மாந்தோப்பை அடைந்ததும் கங்கா சுனிலை வழிமறித்து தடுத்து நிறுத்தினாள். ஏய் கங்கா, நீங்க என்ன பண்ற என்று சுனில் வியப்போடு கேட்டான். நீங்க இங்க என்ன பண்றீங்க, யாரை தேடி போயிட்டு இருக்கீங்கன்னு சொல்லுங்க என்று கங்கா கேட்க, ஓ அதுவா, நான் ஆஃபீஸ் வேலைங்களை முடித்தேன் பாரு, அதை வாங்கிட்டு போகிறதுக்காக ஆஃபீஸ்லேருந்து 1-2 பேர் திருச்சி வரைக்கும் வந்திருக்காங்க. அவங்கள நம்ம ஊர் எல்லைக்கு வர சொல்லியிருக்கேன். நான் கம்ப்ளீட் பண்ணி வச்ச ஒர்க்கை அவங்கக்கிட்ட கொடுத்தா அவங்க வாங்கிட்டு போயிடுவாங்க என்று சுனில் கூற, ஏங்க போய் சொல்கிறீங்க, அண்ணங்கிட்ட இருந்து இராணுவ ஃபைல்களை எல்லாம் திருடிட்டு தானே நீங்கள் போகிறீங்க, இது எதிரி நாட்டு கைக்கு கிடைக்கக்கூடாதுங்க என்று கங்கா கூற, கங்காவுக்கு எல்லாம் தெரிந்து விட்டது என்று சுனிலுக்கு புரிந்தது. ஸ்ரீஜித் ஒரு பேக்கில் தன் துணிகளை மடித்து வைத்து கொண்டிருக்க ஸ்ரீயா எதுவும் அறியாதவள் போல் அறைக்குள் வந்தாள். அவள் வந்ததை கூட அறியாத ஸ்ரீஜித் தன் துணிகளை மடித்து வைத்து கொண்டே இருந்தான். படுக்கையில் அவனது செல்போனும் ஒரு ரிமோட்டும் இருப்பதை கண்டாள் ஸ்ரீயா. இந்த ரிமோட்டு தான் என்னோட கையில் இருக்கிற சிப்பை செயல்படுத்துகிற ரிமோட்டா, இதை வச்சு தான் அண்ணங்கிட்ட பேரம் பேசினானா என்று மனதில் எண்ணிய ஸ்ரீயா, என்ன ஸ்ரீஜித் எங்கே கிளம்பிட்டீங்க என்று கேட்டாள். ஸ்ரீயா நீயா, நானே உன்னை கூப்பிடலான்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் நீயே வந்துட்ட. ஸ்ரீயா, நான் அவசரமாக நம்ம இராணுவத்துக்காக ஒரு முக்கியமான வேலை செய்ய போயிட்டுருக்கேன், நான் வீடு திரும்ப 2-3 வாரம் ஆகலாம் என்று ஸ்ரீஜித் கூற, ஓ நம்ம இராணுவ ரகசியங்களை எதிரி நாட்டுக்கு கைமாறுறது தானே உங்களோட அந்த வேலை என்று ஸ்ரீயா கேட்க ஸ்ரீஜித் திகைத்து போனான். உங்களை போய் உயிராக உருகி உருகி காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் பாருங்க, அதை நினைக்கும் போதே எனக்கு ரொம்ப வெக்கமாக இருக்குது. உங்களுக்கு மனைவியாக வாழ்கிறத விட காலம் ஃபுல்லாக ஒரு விதவையாக வாழத்தான் நான் விரும்புகிறேன் என்றவள் ஸ்ரீஜித்திற்கு யோசிக்கக்கூட நேரம் கொடுக்காம தன் கையில் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து ஸ்ரீஜித்தின் வயிற்றில் ஒரே குத்தாக குத்தினாள். அதிர்ந்து போன ஸ்ரீஜித்தின் கண்கள் அகல விரிந்தது. தாய் நாட்டை காட்டி கொடுத்து அதில் வர்ற காசில் நீ மட்டும் எப்படி சந்தோஷமாக வாழலாம், செத்துப்போ என்று ஸ்ரீயா கூற, ஏய் நான் மட்டும் தனியாக சாக போகிறதில்லடி, உன்னையும் சேர்த்து இழுத்துட்டு போகிறேன் என்றவன் தள்ளாடியபடியே படுக்கையில் இருந்த ரிமோட்டை எடுக்க முயல அவனுக்கு முன் அந்த ரிமோட்டையும் அவனது செல்போனையும் ஸ்ரீயா தன் வசப்படுத்தி கொண்டாள். என் மேலே கொஞ்சம் கூட பாசம் இல்லாததால தானே என்ன கொலை பண்ணிடுவேன்னு மிரட்டி என்னோட அண்ணனை தப்பான வேலையை செய்ய வச்சிங்க. நாட்டுக்கும் வீட்டுக்கும் தேவையில்லாத நீங்கள் இனி இருந்தா என்ன இறந்தா என்ன என்றவள் அந்த அறையிலிருந்து வெளியேறி வந்து அந்த அறை கதவை பூட்டி வைத்தாள். ஸ்ரீஜித் மயங்கி கீழே விழுந்தான். தன் வழியை மறித்து நிற்கும் கங்காவிற்கு எல்லாம் தெரிந்துவிட்டது என்று அறிந்த சுனில், சாரி கங்கா, உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்க இப்போ நேரம் இல்லை, நீ வீட்டுக்கு போ, நான் வீட்டுக்கு வந்து உங்ககிட்ட பேசிக்கிறேன் என்றவன் கங்காவை தாண்டி செல்ல முயல எதற்கும் இருக்கட்டும் என்று எண்ணி அருணின் அறையிலிருந்து அவனது துப்பாக்கி ஒன்றை எடுத்து வந்திருந்தாள் கங்கா. சட்டென்று அந்த துப்பாக்கியை எடுத்து சுனிலின் மார்புக்கு நேராக நீட்டினாள் கங்கா. அதை கண்ட சுனில், கங்கா இது அருணோட துப்பாக்கி தானே, இதை கையில் வச்சுட்டு விளையாடாத, நீ வீட்டுக்கு போ, நான் வந்து உங்ககிட்ட பேசிக்கிறேன் என்றான். இல்லைங்க, நீங்கள் என்னை தாண்டி போகக்கூடாது, போனால் நான் கண்டிப்பாக ஷூட் பண்ணிடுவேன் என்று கங்கா கூற
கங்காவை பொருட்படுத்தாமல் அவளை தாண்டி சென்றான் சுனில். என்னங்க என்று கங்கா கத்தினாள். சுனில் அலட்சியமாக திரும்பி பார்த்தான். அவள் துப்பாக்கியை அவன் மார்புக்கு நேராக இப்போதும் குறிவைத்தபடி நின்றிருந்தாள். நான் விளையாட்டு காட்டல. நீங்கள் இங்கிருந்து ஒரு அடி எடுத்து வச்சா அப்புறம் நான் பேச மாட்டேன். இந்த துப்பாக்கி தான் பேசும். எனக்கு சுட தெரியாதுன்னு நீங்கள் நினைக்காதீங்க. அருண் அண்ணா ஷூட் பண்ண கற்றுக் கொடுத்துருக்காரு என்று கூறும்போதே அவள் கண்கள் நிறைந்து வழிந்தது. குரல் தடுமாறியது. சுனில் கங்காவை பார்த்து புன்னகைத்தான். கங்கா, என்ன ஷூட் பண்ணுற தைரியம் உனக்கு இருந்தா நீ என்ன ஷூட் பண்ணிக்க. நான் இல்லாமல் நீ வாழ்ந்துடுவேன்னா தாராளமாக என்னை ஷூட் பண்ணிக்க என்றவன் மீண்டும் நடக்க முயல கண்கள் நிறைந்து வழிய, என்னங்க சத்தியமாக ஷூட் பண்ணிடுவேன். நம்ம நாட்டு ரகசியங்கள் நம்ம உயிர் போனால் கூட எதிரி நாட்டுக்கு கிடைக்கக்கூடாதுன்னு தான் அருண் அண்ணா சொல்லியிருக்காரு. நம்ம நாட்டை காப்பாற்ற நான் உங்களை இழக்கவும் தயாராகிட்டேன் என்று கூறிய கங்காவை சுனில் ஒரு முறை திரும்பி பார்த்துவிட்டு மீண்டும் அலட்சியமாக திரும்பி வேகமாக நடக்க ஆரம்பித்தான். கங்காவின் கண்களில் கண்ணீர் பெருக்கெடுத்தது. அவள் தன் கண்களை இறுக்கமாக மூடிக்கொண்டாள். நடுங்கும் தன் கரங்களால் சுனிலை ஷூட் செய்தாள் கங்கா. கங்கா என்று சுனில் அலறும் சத்தம் கேட்டது. கண்களை இறுக்கமாக மூடியிருந்தவளின் கண்களுக்குள் குழந்தையை கையில் வைத்து கொஞ்சம் சுனிலின் முகம்தான் வந்து நின்றது. சட்டென்று கண் விழித்து சுனிலை பார்த்தாள் கங்கா. அங்கிருந்த ஒரு மாமரத்தில் சாய்ந்து தன் மார்பை துளைத்த குண்டை தன் கையால் அழுத்தி பிடித்தபடி கங்காவை வேதனையோடு பார்த்தான் சுனில். சுனில் அப்படியே தரையில் விழ கங்கா ஓடி வந்து அவனை அப்படியே தாங்கி கட்டி பிடித்து அழுதாள். என்னங்க இது, காசுக்காக நாட்டை காட்டி கொடுக்க எப்படி துணிஞ்சிங்க? நீங்கள் என்னோட உயிர், ஆனால் அதுக்கு மேலே எனக்கு என்னுடைய நாடு என்று கங்கா கூற அவள் கன்னத்தை மெல்ல வருடினான் சுனில். தப்பு பண்ணிட்டியே கங்கா. நான் காசுக்கு வேலை போகலம்மா, பாசத்துக்கு தான் வேலை போனேன். ஸ்ரீஜித்தோட பிளாக்மெயிலில் சிக்கி தான் நான் இப்படி பண்ணிட்டேன். ஆனால் கங்கா, நீ எப்படி என்னை ஷூட் பண்ண துணிச்ச? இனிமேல் நான் இல்லாமல் உன்னால் எப்படிம்மா வாழ முடியும்? நம்ம குழந்தைய எப்படி வளர்க்க போகிற என்று கூறும்போதே கங்காவின் கன்னத்தை வருடி கொண்டிருந்த சுனிலின் கைகள் அப்படியே கீழே விழுந்தது. அதை கண்டு கதறி அழுதாள் கங்கா. தன் கையில் இருந்த துப்பாக்கியை அப்படியே எடுத்து தன் மார்புக்கு நேராக திருப்பி கண்களை இறுக்கமாக மூடியவள் ஷூட் செய்ய தயாராக அவள் கையிலிருந்து துப்பாக்கி பறிக்கப்பட்டது. அதிர்ந்து போய் கண்களை திறந்த கங்கா தன் எதிரில் வேதனையோடு நின்று கொண்டிருக்கும் அருணை கண்டதும் கதறி அழுதாள். கங்கா, என்னம்மா இப்படி பண்ணிட்ட? சுனில் தப்பான ஒரு முடிவை எடுத்து தப்பான வேலையை செய்கிறாருன்னு சொல்லி எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தா நான் உங்ககிட்ட எல்லா விவரத்தையும் எடுத்து சொல்லியிருப்பேனேம்மா. ஏதேதோ ரகசியத்தை கண்டுபிடிச்சேன்னா சுனிலோட ரகசியத்தை மட்டும் கண்டுபிடிக்காமையா இருந்திருப்பேன். அதை நீ யோசிக்க வேண்டாமா? சுனிலுக்கு தெரியாமல் சுனிலை வச்சு குற்றவாளிகளை பிடிக்கத்தான் நான் பிளான் பண்ணியிருந்தேன். அது தெரியாமல் அப்பாவியான சுனிலை இப்படி ஷூட் பண்ணிட்டியம்மா என்று வேதனையோடு கூறிய அருண் கங்காவின் மடியில் தலை வைத்து கிடக்கும் சுனிலை வேதனையோடு தூக்கி தன் தோளில் போட்டான். எழுந்திரு கங்கா, சீக்கிரமாவா, ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம். நீ தான் சுனிலை ஷூட் பண்ணேன்னு யார்கிட்டையும் சொல்லிடாத, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் என்று அருண் கூற சுனிலிடமிருந்து மெல்ல ஒரு சத்தம் வெளிப்பட்டது. அது அருணின் செவியையும் எட்டியது. கங்கா, சுனில் உயிரோடு தான் இருக்கான் என்று அருணும், அண்ணா அவர் உயிரோடு தான் இருக்காரு என்று கங்காவும் ஒரே நேரம் கூறினர். அருண் தன் தோளில் போட்டிருந்த சுனிலையும் கொண்டு வேகமாக ஓடி மாந்தோப்பை கடந்து வந்து அங்கு சாலையோரத்தில் நிறுத்தப்பட்டிருந்த தன் காரில் சுனிலை படுக்க வைத்தான். கங்காவும் சுனிலின் அருகில் ஏறி அமர்ந்தாள். ஒரு வாரம் கழித்து சுனில் இன்றுதான் மருத்துவமனையிலிருந்து வீடு திரும்பி இருந்தான். கங்கா குற்ற உணர்ச்சியால் வெந்து உருகி கொண்டிருந்தாள். வீட்டிற்கு வந்த சுனில் தன் அறைக்கு வந்து மெல்ல படுக்கையில் சாய்ந்தான். தன் அருகில் நின்றிருந்த அருணிடம், அருண், கங்கா தான் என்னை ஷூட் பண்ணான்னு சொல்லி யார்கிட்டையும் சொல்லிடாத என்று மெல்லிய குரலில் சுனில் கூறினான். இல்லை சுனில், இதுவரைக்கும் நான் யார்கிட்டையும் கங்கா தான் உன்னை ஷூட் பண்ணான்னு சொல்லலை. வீட்டில் யாருக்கும் அதை பற்றி எதுவும் தெரியாது என்றான் அருண். தேங்க்ஸ்டா,
என்றவன் கங்காவை தன் அருகில் அழைத்தான். கங்கா தயங்கி தயங்கி சுனிலின் அருகில் வந்தாள். அவள் கையை இறுக்கமாக பிடித்து கொண்ட சுனில், சத்தியமா நீ என்ன ஷூட் பண்ணுவேன் நான் கனவுல கூட நினைக்கல கங்கா என்றான். அந்த சம்பவத்தை இப்பவும் நம்ப என்னால் முடியலை என்று கூறும்போது கங்காவின் கண்கள் நிறைந்து வழிந்தது. ஏய் கங்கா அழாத, எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையிலேயே உன் மேலே இருந்த மதிப்பு இன்னும் அதிகமாயிருக்கு தெரியுமா என்றான் சுனில். சுனிலின் அறையில் அவனது அப்பா அம்மா தங்கை உட்பட வீட்டார் அனைவரும் நின்றிருந்தனர். என்னப்பா கங்கா கிட்ட என்ன ரகசியம் பேசுற என்று சுனிலின் அம்மா கேட்க சுனில் சிரித்து சமாளித்தான். சரி அருண், இவ்வளவு நாளும் நாங்களும் சுனில் எப்படி ஆபத்தில் சிக்கிக்கிட்டான்னு உங்ககிட்ட கேட்டு நீ எந்த பதிலையும் சொல்லலை. அதை தெரிஞ்சுக்காம இருந்தா எங்களுக்கு பைத்தியமே பிடிச்சிடும் என்று கங்காவின் அப்பா கூற, சித்தப்பா சுனிலை பிளாக்மெயில் பண்ணி ஸ்ரீஜித் இராணுவ ரகசியங்களை கைப்பற்ற முயற்சி பண்ணியிருந்தான். என் மேலேயும் தன்னோட தங்கச்சி மேலேயும் இருந்த பாசத்தில் சுனில் ஸ்ரீஜித்துக்கு உடந்தையாக இருக்க முடிவு பண்ணான். ஆனால் ஸ்ரீஜித் ஒரு அந்நிய நாட்டு உளவாளின்னு எனக்கு சந்தேகம் எழும்போது சுனில் கங்கா கல்யாணம் முடிஞ்சிருந்தது. ஸ்ரீஜித் நம்ம இராணுவ ரகசியங்களை கைப்பற்றதான் 1-2 தடவை நம்ம இராணுவத்துக்கு உதவுற மாதிரி நடிச்சிருக்கான். ஆனால் நம்ம இராணுவம் லேசுப்பட்டதில்லை. ஸ்ரீஜித்தை கொஞ்சம் தள்ளி வச்சு அவனை வாட்ச் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அவனை வாட்ச் பண்ண என்ன தான் ஏற்பாடும் பண்ணியிருந்தாங்க. அவன் ஒரு உளவாளின்னு நான் தான் கண்டுபிடிச்சு நம்ம இராணுவத்துக்கிட்ட சொன்னேன். அவனை வச்சே குற்றவாளியை பிடிக்கிற என்னுடைய பிளானை நான் நம்ம இராணுவத்துக்கிட்ட சொன்னேன். அவங்களும் ஓகேன்னு சொன்னாங்க. ஆனால் இதை எதையும் தெரியாத சுனில் அவனோட தங்கச்சியோட உயிருக்கு பயந்து ரொம்ப ரகசியமாக ஆனால் தன்னை வெளிப்படுத்தாமல் ஸ்ரீஜித்தை பற்றி எனக்கு தகவல் கொடுத்துட்டே இருந்தான். ஒரு தருணத்தில் கங்கா பிரசவத்துக்கு வந்ததும் ஸ்ரீஜித் சுனிலை ரொம்ப டார்ச்சர் பண்ண தொடங்கிட்டான். எப்படியாவது இராணுவ ரகசியங்களை கைப்பற்றி அவனுக்கு கொடுக்க சொல்லி ரொம்ப டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அதனால் கங்கா தான் கூட இருக்கிறது தான் நல்லதுன்னு முடிவு பண்ண சுனில் என்னை கொலை பண்ணுற முயற்சி நடந்ததை கேள்விப்பட்டு அதே ஒரு சாக்காக எடுத்துக்கிட்டு கங்காவை தான் கூட அழைச்சிட்டு போயிட்டான். அது எனக்கும் தெரியும். அதனால தான் நான் அவனை தடுக்கலை. கடைசியில் சுனிலை விட்டு ரகசியங்களை திருட வச்சு அதை எதிரிங்க கைக்கு கிடைக்க வைக்க முயற்சி பண்ணான் ஸ்ரீஜித். சுனில்கிட்ட இருந்து இராணுவ ரகசியங்களை வாங்க வந்தவங்களை எல்லையிலேயே நாங்கள் சுற்றி வளைச்சி பிடிச்சிட்டோம். இதுக்கிடையில் நடந்த சண்டையில் தான் யார் கையில் இருந்தோ துப்பாக்கி வெடித்து சுனிலோட மார்பில் குண்டு பாஞ்சிடுச்சு என்றான் அருண். ஸ்ரீஜித்து குற்றவாளின்னு தெரிஞ்சுக்கிட்ட ஸ்ரீயா அவனை கொலை பண்ணிட்டாங்க. ஆனால் ஸ்ரீயா மேலே எந்த கேஸும் எடுக்கக்கூடாதுன்னு இராணுவம் சொல்லிடுச்சு. ஸ்ரீயாவுக்கு இராணுவத்திலேயே ஒரு சின்ன வேலையும் போட்டு கொடுத்துருக்காங்க என்று கூறி அருண் கங்காவை காட்டி கொடுக்காமல் சமாளித்தான். ஓ, இதுதான் நடந்ததா? இதை நீ அன்னைக்கே சொல்லி இருக்கலாமே என்று கங்காவின் அப்பா கூறினார். சரி, எல்லாரும் வெளியே வாங்க, சுனில் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும் என்று அருண் கூற அனைவரும் அறையிலிருந்து வெளியே வந்தனர். அனைவரும் அறையிலிருந்து வெளியே சென்றதும் சுனில் கங்காவை இழுத்து மார்போடு சேர்த்து அணைத்து கொண்டான். தங்கள் அறையை நோக்கி அருண் நடக்க தாமரை மெல்ல நடந்து அருணின் அருகில் வந்து அவன் கையை பற்றினாள். எப்படியோ கங்காவை காட்டி கொடுக்காம காப்பாத்திட்டீங்க என்று மெல்லிய குரலில் தாமரை கூற அருண் தாமரையை வியப்போடு பார்த்தான். கங்கா உங்கள் துப்பாக்கியை எடுத்துட்டு வெளியே போகிறத ரொம்ப தற்செயலாக நானும் கவனித்தேன். கங்கா பின்னாடியே நானும் வந்தேன் என்று தாமரை கூற அருண் மெல்லிய புன்னகையுடன் தாமரையின் கையில் இருக்கும் தங்கள் குழந்தையை வாங்கியபடியே அவள் இடுப்பை கிள்ளினான். யார்கிட்டையும் சொல்லிடாத என்றான். எத என்று குறும்பாக கேட்டாள் தாமரை. 2ஐயும் சொல்லிடாத என்றவன் மீண்டும் அவள் இடுப்பை கிள்ளினான். தாமரை மெல்லிய புன்னகையுடன் அருணின் தோளில் சாய்ந்து கொண்டாள். உயிரானவனே நாவல் நிறைவடைந்தது. நாவலை கேட்டு ரசித்த அனைவருக்கும் நன்றி. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு புதிய கதையுடன் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.